யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்லை. இன்ஃப்ளூயன்சர் இஸ் நாட் அபவுட் ஹேவிங் மோர் ஃபாலோவர்ஸ். இட் இஸ் ஹேவிங் கிரியேட்டிங் ட்ரஸ்ட் அமாங் பீப்புள். உங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் நீங்கள் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். நிறைய பேர்கிட்ட இல்லாத விஷயம் நம்மக்கிட்ட இருந்தால் ரொம்ப ஈஸியாக லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி ஜெயிச்சிடலாம். அது என்ன விஷயம் யாருக்காவது தெரியுமா? ஸோ இப்போ நீங்கள் ஆர்கானிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணணுன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் கேம். இன்றைக்கி கண்டென்ட் போட நாளைக்கு ரீச் ஆகாது, ஆகவே ஆகாது. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நூலாசிரியர்களுக்கான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் என்ற தலைப்பில் உரையாற்ற திரு சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஹலோ எவ்ரிவான், வணக்கம், குட் ஈவினிங். கேட்குதா நான் பேசுகிறது? லாஸ்டில் ஃபைன், சூப்பர், ஆல்ரைட். ஸோ ஹவ் இஸ் லாஸ்ட் 7 days? கடைசி 7 நாட்கள் எப்படி இருந்தது? உங்கள் கைத்தட்டல் மூலம் தெரிவிக்கவும். கமான், சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல் ஆசிரியர்களுக்கான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ ஹவு டு பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூஸ் இன்ஃப்ளூயன்சர்? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர்னால் யார்? கமான், சி லெட்ஸ் மேக் இட் பிட் இன்ட்ராக்டிவ். எந்த அளவுக்கு அந்த சைடுலேருந்து இன்புட் வருதோ இங்கேருந்து அங்கே வரும், ரைட்? சோஷியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தால் இன்ஃப்ளூயன்சர். சூப்பர், குட், சூப்பர். உங்கள் நேம் சார்? ரச்சின், சூப்பர். நிறைய பிளேசஸ் விசிட் பண்ண இன்ஃப்ளூயன்சர். வாவ், கிரேட். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா மித்து இருக்குது ஆன்லைன் பொறுத்த வரைக்கும். இப்போ எனக்கு 1 million ஃபாலோவர்ஸ் தான் நான் இன்ஃப்ளூயன்சரா? இஃப் யூ சே எஸ், நாளைக்கு காலையில் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சராக நான் இருப்பேன். ஐ வில் ஹாவ் 10 million ஃபாலோவர்ஸ் ஆன் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ரைட் நவ் ஐ ஹாவ் அரௌண்ட் ஜஸ்ட், இல்லை ஐ வில் ஹாவ்னு சொன்னேன். ரைட் நவ் ஐ ஹாவ் அரௌண்ட் ஜஸ்ட் 5,000 followers on Instagram, and I have around 3,000 subscribers on YouTube. It doesn't mean I'm not an influencer. Okay. இது வரைக்கும் லாஸ்ட்டு என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ணி ஐ எம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். நான் காலேஜ் 3rd year படிக்கும் போதே ஸ்டார்டட் லேர்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, 8 வருஷமாக நான் இந்த துறையில் இருக்கேன். லாக்டவுன் டைம்லேருந்து இது வரைக்கும் 12,000க்கும் மேற்பட்ட தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி நீங்களே ஓனாக பண்ணணுங்கிறத ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஃபைன், தட்டலாம், நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபாலோவர்ஸ் வச்சு வர்றது இன்ஃப்ளூயன்சஸ் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு 1 million ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இஸ் அ கிரேட் இன்ஃப்ளூயன்சர், இவருக்கு வெறும் 10,000 பேர் தான் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க, இவர் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. தட்ஸ் நாட் த கேஸ். ஓகே, இன்ஃப்ளூயன்சர்னால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா, என்னோட புரிதலில் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ரைட்? ஸோ அந்த கருத்தை ஆமோதிக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சரில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபுட் இன்ஃப்ளூயன்சர், வி ஹாவ் அ செட் ஆஃப் பீப்புள். ஓகே, ஒரு 4-5 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பர்சன் ஏ சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தங்க பர்சன் பி சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 2 பேரையும் போட்டு பொழக்கிற சில செட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. கரெக்டாக? ரைட். ஸோ அதே மாதிரி ஃபிட்னஸ்க்கு ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. ஸோ எல்லாமே ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? ரைட், டைப்ஸ் ஆஃப் அக்காஸ், ரைட், டைப்ஸ் ஆஃப் அன்னஸ், இவங்க எல்லாருமே நம்ம இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கிலையோ மில்லியன் கணக்கிலையோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்லை. ஓகே, பட் இது நான் என்னோடய ஜேர்னியில் கற்றுக்கிட்டது. ஃபைன், நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் இட் வில் ரீச் இன் லேக்ஸ். ஸோ என்னோடய யூடியூப் வீடியோவில் நான் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு அப்போ வெறும் 500 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் லேர்னிங்காக. எல்லாமே கற்றுக்க வந்திருக்கோம். வில் பி சீயிங். நாங்கள் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்கிட்ட பேசுவோம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமே எனக்கு எப்படியாவது ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் வந்துடணும் சரவணன். வந்துருச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், பிஸ்னஸ் க்ரோ ஆயிரும்பாங்க. கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும்
ஃபஸ்ட்டு அதெல்லாம் இருந்தது, இப்போ அதெல்லாம் கிடையாது, ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு ஃபாலோவர்ஸே இல்லை அப்படின்னாலும் நல்ல கண்டென்ட்டு போட்டிங்கன்னா யூ கேன் ரீச் லேக்ஸ் ஆஃப் பீப்புள். வெறும் 500 சப்ஸ்கிரைபர் தான் நான் வச்சுருந்தேன் 3-4 இயர்ஸ் பேக். என்னோடய ஒரு வீடியோ 80,000 வியூஸ் போயிருந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன இன்டர்வியூ, ஒரு 1/2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், ஹவு டு பிகம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சர்னு. அந்த வீடியோ 30,000 பேர் தான் பார்த்துருந்தாங்க. 30,000 பேர் ஃபார் 500 சப்ஸ்கிரைபர் பெரிய விஷயமா இல்லையா? எத்தனை பேர் இது பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க? சேனலே 500 சப்ஸ்கிரைபர் தான், பட் 30,000 வியூஸ் போயிருக்கு, பெரிய விஷயம் தானே, கரெக்டாக? அந்த 30,000 வியூஸை நான் பார்க்கல, அந்த வீடியோலேருந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் யூடியூப் ரெவன்யூ பற்றி பேசலை, இன்னும் நான் மானிட்டைஸ் கூட பண்ணல என்னோடய சேனலை. அந்த வீடியோலேருந்து நான் எவ்வளோ மணி மேக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கோர்சஸ், சர்வீசஸ், 30,000 வியூஸ் போயிருந்தது அந்த வீடியோ. அந்த வீடியோலேருந்து ஒரு 1,00,000 ரூபாய் மேக் பண்ணியிருந்தா அது பெரிய விஷயமா? எஸ் ஆர் நோ? ஐ மேட் 20 lakhs ஃப்ரம் தட் ஒன் வீடியோ. ஒரு ஆடு கூட ரன் பண்ணல, ஆர்கானிக்காக. இன்றைக்கும் நீங்கள் போயிட்டு லெட்ஸ் சே மார்க்கெட்டிங் ஃபனல் இன் தமிழ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங் தமிழ், இந்த மாதிரிலாம் வேர்டு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஸோ டிஜிட்டல் சரவணன் அப்படிங்கிற சேனல் வரும். ஸோ அதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் இஸ் நாட் அபவுட் ஹேவிங் மோர் ஃபாலோவர்ஸ், இட் இஸ் ஹேவிங் கிரியேட்டிங் ட்ரஸ்ட் அமாங் பீப்புள். உங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் நீங்கள் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும், இதுதான் விஷயம். பாயிண்ட் நம்பர் 1 கிளியரா? ஸோ இது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஆகலாம் இன்ஃப்ளூயன்சர். ஃபைன். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாலோவர்ஸ் ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. இன்றைய காலகட்டத்தில் இந்தியா வந்து வேர்ல்டோட 2nd largest கண்ட்ரி, கரெக்டாக? தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 7-8 கோடி பேர் இருக்காங்க. ஐ எம் நாட் ஷியூர், 10-12 எனக்கு தெரியாது, ஒரு 7 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இன்றைய காலகட்டத்தில் பிஸ்னஸ்லேயும் சரி லைஃப்லேயும் சரி ஜெயிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? லைஃப்பில் பிஸ்னஸில் ஜெயிக்கிறது, லைஃப்பில் ஜெயிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? எத்தனை பேர் கஷ்டம்னு நினைக்கிறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். எத்தனை பேர் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸி. நிறைய பேர்கிட்ட இல்லாத விஷயம் நம்மக்கிட்ட இருந்தால் ரொம்ப ஈஸியாக லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி ஜெயிச்சிடலாம். அது என்ன விஷயம் யாருக்காவது தெரியுமா? காசு, பணம், துட்டு, மணி. டெஃபினெட்லி நாட். கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா சூப்பராக ஜெயிக்கலாம். ஓகே, கன்சிஸ்டன்சினா என்ன? இப்போ நீங்கள்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் ஆக போகிறீங்க, ஃப்யூச்சர் இன்ஃப்ளூயன்சஸ், ரைட்? ஸோ அதில் எத்தனை பேர் ஆல்ரெடி புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க? சூப்பர். எத்தனை பேருக்கு புக்கு பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசை? கிரேட். ஸோ இப்போது நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணும்போது ஈஸியாக பப்ளிஷ் பண்ணிடலாம். சரி, அதுவுமே கஷ்டப்படணும், நிறையா டைம் எடுக்கணும், நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும் டைம், ரைட்? நிறையா அதுக்கு உழைப்பு போடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்க. ஸோ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவோம், வெப்சைட் பண்ணிட்டா பிஸ்னஸ் பயங்கரமாக க்ரோ ஆயிரும்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஏன் பிஸ்னஸ் ஆங்கிளில் பேசலைன்னா, ஐ கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், ஐ ஒர்க் வித் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து நான் பேசுகிறேன். வெப்சைட் பப்ளிஷ் பண்ணிட்டா பிஸ்னஸ் ஓஹோன்னு வந்துடும் நிறைய பேர் சொல்லுவாங்க. தட்ஸ் நாட் த கேஸ். அதே மாதிரி தான் புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப், 0லேருந்து 1 போகிறது. ஓகே, அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறது. ஸோ அங்கேருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? இப்படி ஒரு புக் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியணும், கரெக்டாக? அந்த கருத்தை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ப்ரொமோஷன். ஓகே, ஸோ ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று ஆர்கானிக், இன்னொன்று பெய்டு. ஆர்கானிக்னால் காசு செலவு பண்ணாமல் பண்ணுறது, ரைட்? வித்தவுட் பேயிங் எனி மணி. பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்னா காசு கட்டுவீங்க, ஆட் ரன் ஆகும். யாருக்கு ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீப்புளுக்கு ஆட் ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஆர்கானிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணணுன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் கேம். இன்றைக்கி கண்டென்ட் போட நாளைக்கு ரீச் ஆகவே ஆகாது, ரைட்? ஸோ சொல்லுவாங்க ராசியில் குரு உச்சத்தில் இருந்தால், எஸ், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா ஒரே வீடியோவில் உங்களை தூக்கிட்டு போயிடும். சூரிய வம்சம் படத்தில் வர சரத்குமார் மாதிரி யூ கேன் கோ லைக் எனிதிங். ஒன் வீடியோ கேன் டேக் யூ டு த ஹெவன். பட் இன் ரியாலிட்டி நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணணும், ஒரு செட் ஆஃப் பீப்புளை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா
நீங்கள் வந்து திரும்ப கான்டென்ட்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் கால்டு கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி ஒரு வீடியோ போடுவீங்க, 10 வியூஸ் வரும். அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுவீங்க, 100 வியூஸ் வரும். மறுபடியும் 3ஆவது நாள் ஒரு வீடியோ போடுவீங்க, 8 வியூஸ் தான் வரும். 4ஆவது நாள் வீடியோ போடுவீங்க, 300 வியூஸ் வரும். 5ஆவது நாள் 2 வியூஸ் தான் வரும். இப்படியே ஒரு 100 நாள் ஒரு சேலஞ்ச் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி இஃப் யூ ஸ்டார்ட் போஸ்டிங் இட், ஓகே, ஏதாவது ஒரு வீடியோ வில் பிகம் வைரல். ஸோ தட் இஸ் ஹவ் கன்சிஸ்டன்சி ஒர்க்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் போஸ்டிங் 5 வீடியோ 10 வீடியோ ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆச்சு. ரீசென்ட்லி ஐ ஹவ் ஸ்டார்டட் அ சேலஞ்ச் கால்டு 100 days பிஸ்னஸ் க்ரோத் சீரீஸ் யூஸிங் ஏஐயை யூஸ் பண்ணி எப்படி அவங்க பிஸ்னஸை வேறு லெவலில் க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 100 days சேலஞ்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 15 days தான் முடிஞ்சிருக்கு, ரைட்? ஸோ ஆவரேஜாக யூடியூப்பில் நான் போடுற ஒரு வீடியோ சில வியூஸ் 1000 போகுது, சில வியூஸ் 10,000 போகுது, ரைட்? இட் இஸ் ரீச்சிங் பீப்புள். 1000 வியூஸுங்கிறது இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பரா சின்ன நம்பரா? சின்ன நம்பர். அதே 1000 பேர் இந்த ரூம்குள்ளே இருந்தாங்கன்னா எஸ் ஆர் நோ? ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் மைண்ட் செட். இஃப் யூ திங்க் 1000 வியூஸ் இஸ் வெரி லெஸ், நம்ம மைண்ட் செட் தான் அதில் விஷயமே. அதே 1000 பேர் இந்த ரூம்குள்ளே அக்கமடேட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்படி யோசிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பீட் எனிதிங், லைஃபாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு மைண்ட் செட் தான் மேட்டர். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். லாட் ஆஃப் டைம்னா என்ன? ஃபஸ்ட்டெல்லாம் இப்போ இருக்க நான் பேர் சொல்ல விரும்பலை, சில செட் ஆஃப் பீப்புள், லெட்ஸ் டேக் சம் யூடியூபர்ஸ். தமிழில் நிறைய பேர் சூப்பராக கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கரெக்டாக? ஸோ அந்த பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே 1 or 2 months இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணவங்களே கிடையாது, ரைட்? 5 வருஷம் மினிமம், 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட காலத்தில். இப்போ அப்படி கிடையாது, ரைட்? ஸோ கரெக்டான ஃப்ரேம் ஒர்க்கில் கரெக்டான ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா வித்தின் 6 months யூ கேன் ஏபிள் டு புல் ஆஃப் த ஃபாலோவர்ஸ். ஃபாலோவர்ஸுங்கிறத விட உங்களுக்கான ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்ன சொன்னேன்? அது பாயிண்ட் நம்பர் 2. வாட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1? followers is not equal to more followers is not equal to more influence. கிடையவே கிடையாது, ரைட்? நம்பர் 1. 2வது கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. 3வது உங்களோட பிஸ்னஸை நீங்கள் 2 விதமாக ப்ரோமோட் பண்ணலாம். ஒன்று ஆர்கானிக்காக பண்ணலாம், இன்னொன்று பெய்ட் அட்வர்டைஸிங்காக பண்ணலாம். ஆர்கானிக்கில் யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்ஸ், இந்தியாவில் டிக்டாக் பேண்டு, கரெக்டாக? ஸோ டிக்டாக் பேன் உடனே என்னாச்சு? இன்ஸ்டாவில் ரீல்ஸ்ன்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க, யூடியூப்பில் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. ஸோ போத் வென்ட் வைரல், கரெக்ட்? ஸோ இப்போலாம் நீங்கள் ஜஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஹேவ் அ சேலஞ்ச், 30 days 50 days 100 days கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் புக்கை பற்றி பேசுங்க. உங்கள் புக்கில் ஒரு 100 பேஜ் இருக்குமா சார்? இப்போ உங்கள் புக்கில் எவ்வளோ பேஜஸ் இருக்கும் சார்? 150 pages இருக்குது. ஸோ அதில் எத்தனை நல்ல பாயிண்ட்ஸ் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும்? 20 to 30. சூப்பர், யூனிக்காக இருக்கும். ஃபைன். யுவர் புக் இஸ் அபவுட்? எஸ். ஆக்சுவலாக பெண்கள் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க, ஆண்களும் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தையை விட்டுட்டு பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க, குழந்தையோடு விழுந்திருக்காங்க. கிரேட். ஸோ இது இப்போ நடந்ததுன்னு நினச்சிருக்காங்க. ஆதி காலத்துலேருந்தே அந்த வழக்கங்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சூப்பர் சார், நைஸ். ஆக்சுவலாக அது செம கண்டென்ட். ஹவு மெனி ஆஃப் யூ பிலீவ் தட் இந்த கான்டென்ட் செம கான்டென்ட்? இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கான்டென்ட், ரைட்? சி, இந்த காலத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் கன்சியூம் பண்ண பிடிக்கும், ஓகே? எத்தனை பேருக்கு 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்குது? சில பேர்லாம் ஹாலிவுட் படம்னா 2 மணி நேரம் தான் சொல்லி இதே ஹாலிவுட் படம் பார்ப்பாங்க, கரெக்டாக? எத்தனை பேர் வெப் சீரிஸ் பார்ப்பீங்க, பிஞ்ச் வாட்சிங், ரைட்? எத்தனை பேர் காரில் போகும்போது பாட்காஸ்ட் கேட்பீங்க? ஓகே, ஃபைன். தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட். யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது ஒரு டைப் ஆஃப் கான்டென்ட். நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உட்காந்து பார்க்கணும் வீடியோவை, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்பர் 1.
அடுத்து பிளாகாக எழுதுவீங்க. பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதெல்லாம் பழைய காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். பழைய காலம்னு என்ன, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ரைட்? ஸோ அப்போலாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போலாம் நாங்கள் பிளாக் நீங்கள் ஓனாக வெப்சைட் பண்ணியே எழுதிக்கலாம், ரைட்? பிளாக் எழுதுவாங்க, ரிட்டன் கான்டென்ட். அதாவது கண்டென்ட் அப்படியே வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, அதை உட்காந்து படிப்பாங்க. எத்தனை பேருக்கு படிக்கிறதுக்கு பொறுமை இருக்குது? ஓ கிரேட். அதுலேயும் நிறைய பேர் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் புக்கை ஓப்பன் பண்ணி படிப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த புக்கோட ஸ்மெல்லே ஒரு தனி டோப்பமைன் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி. பட் சில பேர் கிண்டலுக்கு போயிட்டாங்க, அமேசான் கிண்டல், ரைட்? எல்லாமே டேப் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு படிக்க பொறுமை இருக்காது. எனக்கு இருக்காது, சத்தியமாக எனக்கு இருக்காது படிக்க பொறுமை. ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுவாங்க. ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் பாட்காஸ்டிங்? பாட்காஸ்டிங் என்றால் என்ன? என்னங்க? ஒரு ரேடியோ மாதிரி. சார் உங்கள் நேம்? துரையரசு சார், கைத்தட்டுங்க. இட்ஸ் அன் ஆஃப்லைன் ரேடியோ. ரேடியோனா நீங்கள் ரேடியோ இதெல்லாம் பண்ண வேணாம், ரொம்ப சிம்பிள். இப்போ சார் புக் எழுதியிருக்காரு, அந்த புக்கை பற்றி ஒரு 30 minutes பேசுகிறாரு யூடியூப்பில். அது வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும், கரெக்டாக? நிறைய ஏஐ டூல்ஸ் இப்போ வந்துருச்சு. அந்த 30 minutes வீடியோவிலேருந்து ஆடியோவை மட்டும் உருவிடுறீங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு வீடியோ டு ஆடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு போட்டாலே அந்த யூடியூப் வீடியோ லிங்க்கை போட்டிங்கன்னா ஆடியோ மட்டும் டவுன்லோட் ஆகும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு anchor.fmனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஹவு மெனி ஆஃப் யூ நோ anchor.fm? ஆமாம், சூப்பர், கிரேட். ஸோ ஆங்கர் எஃப்எம் வந்து ஸ்பாட்டிஃபை அக்வயர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக, ரைட்? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பாட்டிஃபை ஃபார் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு போடலாம். நீங்கள் ஆங்கர் எஃப்எம்னு போட்டாலும் ஆப்வியஸ்லி ரீடைரக்ட் ஆகும், ரைட்? ANCHOR இல்லை ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சாரி சார், ஏன் அதான் இது ஒன்று போதுங்க. ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் ஆர் ஸ்பாட்டிஃபை ஃபார் கிரியேட்டர்ஸ். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஓகே சார், கேன் எனிபடி ஆப்ரேட் சிஸ்டம்? டைப் பண்ணுங்கள் க்ரோமில் போயிட்டு. சூப்பர் சார். உங்கள் சேனல் நேம்? பட்டிக்காடு, கிரேட். Spotify for podcasters. கீழே போங்க, Spotify for creators. நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே, இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபைன், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இது ஃப்ரீ தான், இதுக்கெல்லாம் நீங்கள் காசெல்லாம் கட்ட வேணாம், ரைட்? இல்லை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் யூடியூப் வீடியோ இருக்குல்ல, அந்த ½ hour நீங்கள் பேசின வீடியோ, அந்த ஆடியோவை மட்டும் நீங்கள் உருவி இதில் அப்லோட் பண்ணிடுவீங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நெட்டில் என்னென்ன பாட்காஸ்ட் இருக்கோ எல்லாத்துலேயும் போய் உக்காந்துரும். இப்போ கூகுள் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ஆஸ்க் சரவணன் ஷோ அப்படின்னு போடுங்க. ஆஸ்க் சரவணனை கேளுங்கள், ஆஸ்க் சரவணன் ஷோ. இதை நான் சும்மா பண்ணது கற்றுக்கிறதுக்காக. ஃபைன், கீழே போங்க. யா இருங்க, வெயிட். பாட்காஸ்ட் ஆப்னு ஒரு வெப்சைட் இருக்கா? கீழே வாங்க. listen.notes. அடுத்து இன்ஸ்டாகிராம். ஃபைன், கீழே வாங்க. கீழே கம் டவுன். நெக்ஸ்ட் பேஜ். பக்கத்தில் அப்படியே பாட்காஸ்ட்னு போடுங்களேன். ஆஸ்க் சரவணன் ஷோ பாட்காஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போய்ட்டு ஆஸ்க் சரவணன் ஷோன்னு சர்ச் பண்ணால் கூட வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்பாட்டிஃபை ஃபார் கிரியேட்டர்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணால் போதும். என்னென்ன பாட்காஸ்ட் சேனல்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். 100 பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஆப்பிள் பாட்காஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, கூகுள் பிக்சல் யூஸ் பண்ணுறவங்க கூகுள் பாட்காஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கானா யூஸ் பண்ணுவாங்க. வேறு என்ன இருக்குது? பாக்கெட் எஃப்எம், ரைட்? இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, ரைட்? இதில் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 minute 10 minute. அதில் என்ன போட்டிருக்கு? 2020 டாப் 3
சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். அது ஒரு வீடியோ, அந்த ஆடியோவை மட்டும் எடுத்து போட்டுட்டேன். பாட்காஸ்ட் கல்ச்சர் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. யார் பாட்காஸ்ட் கேட்பாங்க தெரியுமா? அறிவாளிகள். How many of you know that? அறிவு சார்ந்த மக்கள் தான். பாட்காஸ்ட் கேட்காதவங்க முட்டாள்னு நான் சொல்ல வரல. பட் பாட்காஸ்ட் கேட்குறவங்க தேர் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள். ஏன்னா ஃபாரின்ல இது ரொம்ப ரொம்ப பாப்புலர். நான் என்ன பண்ண தெரியுமா, இப்போ வந்துட்டு இருந்தேன்ல, ஐ மீன் போரூரில் தான் ஐ வாஸ் கம்மிங் டு திஸ் பிளேஸ் ஃபார் த செஷன். நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் நீங்கள் கான்டென்ட் போடுறது ஈஸி. ஃபஸ்ட் இதை முடிச்சிடலாம். இப்போ யூடியூப்பில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம். ஏன்? ஒன்றும் பண்ண வேணாம், சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ. ஓகே, ஃபோன் இருந்தால் போதும். நல்ல ஃபோன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு இருந்தால் போதுமா? 25,000 ஃபோன்லேயே சூப்பர் கேமரா இருக்குது, ரைட்? என்னோட முக்கால்வாசி இன்டர்வியூஸ் நான் அதில் தான் கொடுத்துருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் 1 lakh கேமரா. இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் iPhone 11, 12, 14. அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அபவுட் அவர் இன்டென்ட் தான். ஓகே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டென்ட் இருந்தாலே நல்ல கண்டென்ட் க்ரியேட் ஆகும். ஃபைன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ட்ரைபாட் மாதிரி குட்டியாக இருக்கும். 400 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வரும். அதை மட்டும் வாங்கிட்டு மைக், போயா மைக், BOYA M1, அது ஒரு 800 ரூபா. ரிங் லைட் 800 ரூபா. 3000 ரூபா. இல்லை 800 ரூபாய்க்கு இருக்குது. வயர்டு மைக் இருக்குது. டு ஸ்டார்ட் வித் நம்ம வயர்டு மைக்கே போய்க்கலாம். ஓகே, ஐ எம் கோயிங் டு ரிவீல் சம் டூல்ஸ் ஃபார் யூ. ஃபைன். அந்த டூல்ஸ்லாம் வேணும்னா நல்ல சத்தமாக கைத்தட்டுங்க. அப்போ தான். How many of you are excited for these tools? Right? So ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ரிங் லைட்டு, அது ஒரு 800 rupees. அதுக்கப்புறம் அந்த போயா M1ன்னு சொல்லி 800 rupees தான் அந்த மைக் ஆக்சுவலாக. அது இல்லாமல் ஒரு ட்ரைபாட். ஃபைன். இந்த 3 விஷயம் போதும். ஃபோனை ஹேங் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் டாக்கிங். இந்த புக்கில் நான் எதை பற்றி பேசியிருக்கேன். இப்போ சாரோட புக் இருக்குன்னா 150 pages இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 30-40 நல்ல கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்டோரிஸ் மாதிரி போட்டிருப்பீங்களா சார் சில செட் ஆஃப் பேஜஸில். அந்த ஸ்டோரியவே அவர் பேசலாம் சூப்பர்பா, ரைட்? இப்போது ஒரு 30 நிமிஷத்துக்கு பேசிடுறாரு. பேசினதுக்கப்புறம் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஸ்டெப் 1 புரிஞ்சுதா? எடிட்லாம் நீங்கள் பெருசாக பண்ண வேணாம். எடிட் பண்ணாதான் படம் ஓடுங்கன்னு கிடையாது. யூடியூப் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் த திங். நீங்கள் எடிட் பண்ணி போடணும்னு கிடையாது. அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா கேப்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபைன். மற்றபடி நீங்கள் அந்த வீடியோவை கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ஐ டெல் யூ அ வெப்சைட், veed.io. VEED. Veed. I think CapCutன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. பட் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. பட் யூ கேன் யூஸ் via VPN. VPN இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். VEED. Veed. IO. அதான். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. வீடு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. ஐ திங்க் இது பெய்டு தான். பெர் இயர்க்கே 8,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். பட் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ ஆடியன்ஸ் இங்கே இருக்கீங்க, அங்கே யாருமே இல்லை. என் கண்ணு வந்து அங்கே பார்த்து பேசுது. இதில் ஒரு ஃபீச்சர் இருக்கும், நிறைய AI ஃபீச்சர், ஐ கான்டாக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அங்கே பார்த்து பேசினாலும் நேராக பார்த்து பேசுகிற மாதிரி ஐ கேன் ஏபிள் டு டூ இட். இது ஒரு ஃபீச்சர். அதே மாதிரி பேசும்போது நிறைய நாய்ஸ் இருக்கும்ல நம்ம வீட்டை சுற்றி. எல்லாராலையுமே ஸ்டூடியோ வச்சு பண்ண முடியாது. நம்ம வீட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். குழந்தை கத்தும், பக்கத்து வீட்டு குழந்தைங்க கத்துவாங்க, வீட்டிலையே நிறைய விஷயங்கள் நடக்கும், ரைட்? அப்போ அந்த நாய்ஸஸ்லாம் வரும்போது இதுலேயே நீங்கள் நாய்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைன், கிளியர்? இது ஒரு வெப்சைட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வெப்சைட் captions.pro. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் போங்க. அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, உங்கள் வீடியோஸ்லாம் 1 lakh views 2 lakh views போனால் தான் உங்களோட புக்கு செல் ஆகும்னு அவசியமே கிடையாது. 100 views போனாலும் கரெக்டான ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணால் யூ கேன் ஏபிள் டு மேக் மணி. ஃபைன். டிஜிட்டல் சரவணன். ஸோ என்னோடய பேர் சரவணன். எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர், எனக்கு நானே வச்சுக்கிட்ட பேர் டிஜிட்டல் சரவணன். ஸோ பிகாஸ் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணும்போது ஒரு வெப்சைட் பண்ண கற்றுக்கணும்.
அப்போ அந்த டொமைனை வாங்கி ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ நாளடைவில் ஸோ திஸ் இஸ் மை வெப்சைட். உண்மை கரெக்டாக சொல்லிட்டேன்னா, ஸோ ஐ ஹாவ் அ லெஸ் ஃபாலோவர்ஸ், பட் ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் அ சேலஞ்ச் கால்ட் 100 days business growth series. இல்லை அப்படியே கீழே வாங்க, வெயிட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆச்சரியக்குறி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். ஐ மீன் சாரி, இந்த எடிட் பார்க்குறீங்களா இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். டீம் டிஜிமார்க் அகாடமியில இருந்து 30 days அட்வான்ஸ்டு AI பவர் சோஷியல் மீடியா எடிட்டிங்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் சொன்னேன்ல, இது நான் கேமரா வச்சு பேசல, ஒரு 25,000 ஃபோன் வச்சு தான் பேசினேன். முன்னாடி ரிங் லைட்டு. ஓகே, ஸோ மைக் மட்டும் ஐ காட் வயர்லெஸ் மைக். ஃபைன். இந்த மாதிரி எடிட்ஸ் வந்து நீங்கள் எடிட்டர் கிட்ட கொடுத்து தான் பண்ணணும். அது அப்போது. பட் இப்போது அப்படி கிடையாது. தேர் இஸ் அ வெப்சைட் கால்டு captions.ai. அந்த நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள் சார். captions.ai. யா, அதே தான். இந்த டூல் வந்து இப்போலாம் இந்த ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணி ஆனால் ப்ரைஸ் வந்து ட்ரபுள் அப் ஆயிடுது. ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் தட்? அதே மாதிரி தான் அதுவும் அப்போது. இப்போ எப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்னா ஒரு ப்ரைஸு, ஐஃபோன்னா ஒரு ப்ரைஸ், இது ஓஎஸ் பேஸ்டு ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கேப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஐஃபோன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபாய் கட்டணும். ஆண்ட்ராய்ட்லேருந்து பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு 600 rupees பெர் மந்த்து, 600 ரூபாய், 1000 ரூபாய் வச்சுக்கலாம் ஆவரேஜாக. நான் ஒரு வீடியோ காட்டினால, ஸோ நீங்கள் எடிட்டர் கிட்ட கொடுத்து பண்ண போகிறீங்கன்னா, சின்ஸ் ஐ எம் ரன்னிங் அன் ஏஜென்சி, ஐ எம் டெல்லிங் யூ, ரொம்ப ஆவரேஜாக ஒரு எடிட்டுக்கு நாங்கள் 1000 ரூபாய் வாங்குவோம் ஒரு வீடியோவுக்கு. ஸோ அப்போ 30 வீடியோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா மாதம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? 30,000 ரூபாய் ஒன்லி ஃபார் எடிட்டிங். அது இல்லாமல் ரெக்கார்டிங் இருக்குது. ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணிவிடுவீங்க, பட் எடிட்டிங் இந்த மாதிரி பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட். இப்போ அப்படி கிடையாது. வி ஆர் இன் த எரா ஆஃப் ஏஐ, ரைட்? ஸோ அந்த கேப்ஷன்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி மாதம் 700 ரூபாய் to 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் டூ அன்லிமிட்டெட் எடிட்ஸ். அதே மாதிரி குவாலிட்டியில் தான் இருக்கும். ஃபைன். ஸோ அதில் போயிட்டு இன்னும் கீழே போங்க. இது கிளியராக இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னு நீங்கள் நிறைய எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே காட்டுவாங்க பாருங்கள். கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள், அதில் வீடியோ எதுவும் இருக்கான்னு. ஸோ நார்மல் வீடியோ போட்டிங்கன்னா நீங்களே ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். யூ கேன் ஏபிள் டு எடிட் இட். அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது. ஐ திங்க் புக்ஸ் கேன் பி டிரான்ஸ்லேட்டட் அக்ராஸ் லாங்குவேஜஸ். ஓகே, அதே மாதிரி இப்போ சார் வந்து ஒரு வீடியோ தமிழில் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஹீ கேன் டிரான்ஸ்லேட் இட் இன் இங்கிலீஷ். மேனுவலாக பண்ண வேணாம், டப்பிங் ஸ்டுடியோ போக வேணாம். ஓகே, ஸோ அதுவும் இதிலே பண்ணிக்கலாம். வீடியோ டிரான்ஸ்லேஷன் கேன் பி டன். நீங்கள் தமிழில் பேசினா இங்கிலீஷில் சப்டைட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு 100 days சேலஞ்ச், 50 days சேலஞ்ச் அப்படின்னா, யூனோ கேமராமேன் வேணும், எடிட்டர் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நம்மளே ஏமாற்றிட்டு உட்காந்துருப்போம். அது கிடையாது. ட்ரை டூயிங் திஸ். ஓகே, நீங்கள் டிஜிட்டல் சரவணன்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். ஃபைன். 50 days, do 50 days challenge or do 100 days challenge. 100 days, 3 months. ஓகே, 3 months, 10 days, 100 நாள் கன்சிஸ்டண்ட்டாக நான் சொல்கிற ஃபார்மேட்டில். இப்போ நான் சொன்னல, யூடியூப்பில் வீடியோ போடுறது, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி போடுறது, 100 நாள் நீங்கள் பண்ணுங்கள். 100 நாள் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியுமே கேப் விடாமல் உங்களுக்கு எந்த க்ரோத்தும் வரலனா கால் மீ. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் ரீஃபண்ட் யூ. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களே இந்த 100 நாளைக்கு, லைட் 800 ரூபாய், மைக்கு 1000 ரூபாய், ரைட்? இந்த கேப்ஷன்ஸ் 3 மாதம் பேச கேட்டு வாங்கியிருக்கேன், இது ஒரு 700 ரூபாய் கணக்கு போட்டு. ஸோ 3 months அந்த 100 daysக்கு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, பஜ்ஜி போண்டெல்லாம் நான் கணக்கு எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கான கணக்கு நீங்கள் போட்டு என்கிட்ட சொல்லுங்கள். 3 monthsல உங்களுக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னா என்னோடய காசை நான் கொடுக்குறேன். பிகாஸ் இட் ஒர்க்ஸ் லைக் எனிதிங். பீப்புள் திங்க் ஹேவிங் அ ஹை செட்டப் ஸ்பேஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியும்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. ஃபாலோவர்ஸ் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டேன், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போட்டாலே போதும். யூ கேன் ஏபிள் டு மேக் குட் இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஜிவிஎம் சொல்லுவார்ல,
மனசை போட்டு தாக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸோட மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். தே ஆர் கால்ட் அஸ் இன்ஃப்ளூயன்சஸ். ஃபைன், கிளியர்? ஆமோதிக்கிறீங்களா? சூப்பர். நோ, அடுத்ததான் சார் கேன்வா போங்க சார். நிறைய டூல்ஸ்லாம் இல்லை, இதெல்லாம் தான் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டூல் இன் எனி இண்டஸ்ட்ரி. எங்கள் இண்டஸ்ட்ரியில் ஃபைன். இந்த டூல்லாம் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கே 3-4 வருஷம் ஆகும். ஓகே, கேன்வா. இப்போ நீங்கள் புக் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், ChatGPT லாகின் பண்ணுங்கள். சாரி, நியூ டேப், நிறைய பேரல் டேப் போகும். ஹவு மெனி ஆஃப் யூ யூஸ் ChatGPT? எப்படி யூஸ் பண்ணுவீங்க ChatGPT-யை? சாரி, ப்ராம்ப்டிங். என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுப்பீங்க? டைப் பண்ணுவீங்களா? ஓகே, ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் டிட் லைக் திஸ்? ஹலோ ஹலோ, செக். இதில் இந்த வாய்ஸ் மாடல் இருக்கும் ChatGPT-ல. எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க? எதெல்லாம் பேசியிருக்கீங்க? எதெல்லாம் பேசியிருக்கீங்க? ஐ மீன் என்னென்ன லாங்குவேஜஸில் கான்வர்ஸ் பண்ணியிருக்கீங்க? தமிழில். ஹலோ, இட்ஸ் லோடிங். ஃபைன். ஸோ இந்த கான்வர்ஸ் நீங்கள் ChatGPT கிட்ட யூ கேன் கான்வர்ஸ் இட். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ChatGPT. I'll tell you. நீங்கள் இதை டைப் பண்ணுங்கள். ஆக்டர்ஸ். யார் சார் உங்களோட ஃபேவரட் ரைட்டர்? உங்களோட ஃபேவரட் ரைட்டர்? பாலகுமாரன். ஃபாரினில் ஜேம்ஸ். அவரோட புக் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் வெயிட் ஷேடோவா? ஓகே ஃபைன், வெயிட். ஆக்டர்ஸை ஜேம் ஹார்ட்லி இன் வெயின் ஷேடோ. ஃபைன், அவர் ஆத்தர்னு பக்கத்தில் போட்டுக்கோங்க. சம்மரைஸ் இஸ் என்டையர் புக். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா புக்கோட சம்மரி பண்ணலாம். ஓகே, இந்த ஆக்டர்ஸுங்கிறோம்ல, தட் இஸ் த பவர்ஃபுல் வேர்ட். ஆக்டர்ஸ்னால் எதா வேணாலும் ஆக்ட் பண்ணோம். ChatGPT நல்லா நடிக்கும், ரைட்? நாளைய உலகின் சூப்பர் ஸ்டார் ChatGPT, ரைட்? ஸோ எப்படின்னா ஆக்ட் அஸ் அ டயட் கன்சல்டன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ டயட் கன்சல்டன்ட். ஆக்ட் அஸ் அ சவுத் இந்தியன் டயட் கன்சல்டன்ட்டு. நான் சென்னையில் இருக்கேன், எங்கள் வீட்டில் இட்லி சாம்பார் தான் போடுவாங்க, அதை தாண்டி ஏதாவது கேட்டால் அடிக்க வேண்டியதில் அடிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ChatGPT கிட்ட கொடுத்துட்டு திஸ் இஸ் மை பிளான், மை கரண்ட் வெயிட் இஸ் திஸ், 6 மாதத்தில் இப்படி வெயிட் குறைக்கணும், சவுத் இந்தியன் மீல்ஸில் எனக்கு டயட் பிளான் கொடுன்னு சொன்னால் சூப்பராக கொடுக்கும். ஸோ ChatGPT கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் நாளைக்கு புக் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்கள் புக்குக்கான என்டையர் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் இது பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள். ஃபைன், என்னங்க? ஓகே, இப்போ நான் சொல்கிறது பண்ணுங்க ப்ரோ. யா, ஆக்டர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஓகே, முக்கியமான டாப்பிக்கில் இல்லாத விஷயம் 5 நிமிஷத்தில் ஆத்தர் ஆவது எப்படி, ஓகே, அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டர்ஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஐ வாண்ட் டு ரைட் அ புக் ஆன் த டாபிக் influencer marketing for authors. Influencer marketing for authors.
authors. Yeah. So write, create a, okay fine, no problem. Book title கொடுத்துருச்சா? ஓகே. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கொடுக்குது. வேறு என்ன கொடுக்குது? சாப்டர்ஸ், என்னென்ன சாப்டர் இருக்குது அப்படிங்கிறது கொடுக்குதா? கீழே வாங்க. அப்படி ஒவ்வொரு சாப்டரும் கொடுக்குது. இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் புக்குக்கான சாப்டர் கொடுத்துருதா? இப்போது நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம், என்ன தான் நீங்கள் வந்து உங்கள் புக்கை ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ எப்படி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து படம் வந்தோடனே ஹெச்டி பிரிண்ட் வருது, கரெக்டாக? சரி, அதுக்குன்னு சில செட் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ரைட்? ஸோ என்ன தான் நம்ம ஆன்லைனில் புக் பப்ளிஷ் பண்ணாலும் சில செட் ஆஃப் வெப்சைட்டில் அதை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, விச் மீன்ஸ் ChatGPT may have access to those books. இப்போது let's say there is a book called How to Win Friends and Influence People, இங்கிலீஷில் இருக்குது. அந்த புக்கோட சம்மரி கேட்டால் எனக்கு கொடுத்துரும். இந்த புக்கில் என்னதான்ப்பா அப்படி சொல்கிறாங்க, 10 பாயிண்ட்டை கொடு அப்படின்னா கொடுத்துரும். எனி புக் யூ டைப். ஓகே, ஸோ தமிழில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைன். த திங் இஸ், இப்போது ஒரு புக் இருக்காங்க, எனக்கு இந்த புக்கு ஃபார்மேட்டில் வேணும், இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் எனக்கு இதில் இருக்கணுங்கிறத நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஜென்ரேட் இட். ஸோ புக்கே நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு? புக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்குது. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? கிரியேட் 30 பேஜ் இபுக் அப்படின்னு போடுங்க. கிரியேட் 30 பேஜ். ஐ திங்க் அதில் சைன் அப் பண்ணல. ஃபைன். 30 பேஜ் இபுக் ஆன் திஸ் டாபிக். முப்பது பேஜ் எழுதிடும். அடுத்து என்ன ஸ்டெப்பு? இல்லை ஆக்சுவலாக அதை நீங்கள் லாகின் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணி லாகின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30 பேஜ் கொடுத்துரும். அடுத்து வேறு என்ன பண்ணுவீங்க? ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாகியரிசம் செக் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ அதுக்கு சில செட் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் போட்டு பிளாகியரிசம் செக் பண்ணிவிட்டு யோர் புக் இஸ் ரெடி. வேறு என்ன பண்ணலாம்? ப்ரூஃப் ரீடு பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரூஃப் ரீடர் வேணும், கரெக்டாக? லே அவுட் டிசைனிங். ஸோ ப்ரூஃப் ரீடிங்க்கு வரலாம். இப்போ புக்கை எழுதிட்டோம், 30 பேஜ் எழுதலாம், 300 பேஜ் எழுதலாம், 3000 பேஜ் எழுதலாம். ஆல் கேன் பி டன் இன் அ டே. ஓகே, ஸோ இட் கேன் பி டன் இன் மினிட்ஸ். ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவீங்க. தமிழில் கூட ப்ரூஃப் ரீடிங் பண்ணோம். ChatGPT நல்லா தமிழ் பேசும். ஹவு மெனி ஆஃப் யூ நோ தட்? செந்தமிழும் பேசும், சென்னை தமிழும் பேசும், மெட்ராஸ் ஸ்லாங்கும் பேசும், கோயம்புத்தூர் ஸ்லாங்கும் பேசும். பேசி பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக டியூ டு ஐ வாண்ட் டு ஷோ அ டெமோ. ஹலோ, புவர் கனெக்ஷன், சாரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதில் ஆன் பண்ணிவிட்டு பேசுங்க. அது இங்கிலீஷில் தான் பேசும். எனக்கு சென்னை தமிழில் பேசுனா இட் வில் டாக் யூ. இது வெறும் பேசுகிறது கிடையாது, என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு கிடையாது. இட்ஸ் நாட். ஒரு காலத்தில் நட்டாஷா சொல்லி டெலகிராமில் இருக்கும் பாட்டு, அதுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருப்போம், கரெக்டாக? அந்த மாதிரி கிடையாது. இது கூட நீங்கள் அறிவுபூர்வமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைன். நீங்கள் என்ன வேணால் அதுக்கிட்ட கேட்கலாம். நான் புக் எழுதணும், பப்ளிஷ் பண்ணணும். இப்போது ரீசெண்டாக இப்போ எனக்கு வரும்போது ஒரு சின்ன இது, ஒரு கிளைண்ட்டு தே செட் ஐ வில் பே ஒன்லி வயா பஜாஜ் பே. நான் பஜாஜில் தான் பே பண்ணுவேன். ஓகே, ஸோ எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறது. நான் போய் சர்ச்லாம் பண்ணல. I just conversed with ChatGPT. It gave me the right links, right numbers to talk to the people. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன ரிசர்ச்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சார் என்னாச்சு? யா, அதான் புரியுதுங்களா? கிளியர்? ஸோ ChatGPT யூஸ் பண்ணி உங்கள் புக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பப்ளிஷ் பண்ண போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஐபிஆர் ரைட்ஸ் செக் பண்ணுவாங்க. ஃபைன். ஸோ உங்களுக்கு ஒரு பேஸ் லே அவுட், ஒரு 50% ஒர்க் அது முடிச்சு கொடுத்துரும். 50% நம்ம உழைக்கணும், ரைட்? ஸோ உழைச்சதுக்கப்புறம் ப்ரூஃப் ரீடிங்கும் இட் வில் டூ. ஸோ அப்போ நீங்கள் புக்குமே இதில் க்ரியேட் பண்ணலாம். அதை சொல்லிட்டேன். ரெண்டாவது இதுக்கான லே அவுட் டிசைனிங் பண்ணணும். ஃபைன், 100 ஐஸ். அடுத்து ஸோ கேன்வாவில் போயிட்டு இதுலேயும் சைன் அப் பண்ணணும். கேன்வா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஹவு மெனி ஆஃப் யூ நோ கேன்வா?
இப்போலாம் சன் டிவியில் ஆட் போடுறாங்களே, அதனால் தெரியுமா? டிசைன் பிளாட்ஃபார்ம் கேன்வா யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கான லோகோ, போஸ்டர்ஸ், வீடியோஸ், வேறு என்ன பண்ணலாம்? வெப்சைட் பண்ண முடியும். வீடியோ எடிட்டிங் கேன். ஸோ அங்கே போய் சர்ச் பண்ணுங்கள், புக் கவர் நல்லா இருக்கா? டெம்ப்ளேட்ஸ், இன்ஸ்பைரிங் சர்ச்சஸ், அது செலக்ட் பண்ணுங்கள். கீழே செகண்ட் ரோல் இருக்குது சார். யா, ஹவுஸ் திஸ், யூஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. கேன்வாவில் 2 விதம் இருக்குது. லைஃப்பில் எல்லாமே நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ஃப்ரீயாக பண்ணலாம், இன்னொன்று ப்ரீமியமாக பண்ணலாம். ஓகே, ரீசெண்ட்லி ஃபியூ மந்த்ஸ் பேக் ஐ ஹேட் அ டயலாக் ஆன் இன்ஸ்டாகிராம். சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்காது, பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்காது. அதே தான், உங்களுக்கு பெஸ்ட்டு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே ஃபார் இட். நான் லைஃப்பில் இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் ஜெயிக்கிறது நிறைய பேர் ரொம்ப ஈஸின்னு சொன்னீங்க, சில பேர் ரொம்ப ஈஸின்னு சொன்னீங்க, சில பேர் ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே we are all scattered. நம்மளோட எண்ணங்கள்லாம் சதறடிக்கப்படுது டியூ டு வேரியஸ் ஸ்டப்ஸ். எனக்கு இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப் வேணும். ஐ கேன் டெல் யூ சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுது. இந்த ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு லைக் மட்டும்தான் இருந்தது, இப்போ லைக்கு, ஹார்ட் இன் ரியாக்ஷன், சிரிக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி, இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கு? உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தவா இல்லை டேட்டா கலெக்ட் பண்ணவா? எஸ், ஸோ எக்ஸாக்ட்லி லைக் தட் அமெரிக்கன் பிரசிடென்ட்டே ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் வச்சு தான் won the campaign for the past 2 times. You all know why, right? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் கேன்வாவில் போயிட்டு என்ன பண்ணணுன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. பெய்டுனா ரொம்ப கேட்பாங்களா? மாதம் 500 ரூபாய், ஒரு நாள் ஒரு வீக்கெண்ட் நம்ம படத்துக்கு போகிற காசு. 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் நீங்கள் தமிழில் எழுதலாம், ரைட்? ஸோ இந்த இமேஜை தூக்கிட்டு உங்கள் இமேஜ் போட்டுக்கலாம். புக்கு கவர் ரெடி பண்ணலாம், புக்கு லே அவுட் ரெடி பண்ணலாம். வாட் எவர் டெம்ப்ளேட்ஸ் யூ நீட் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் இட். வேறு என்ன இதில் கேட்டிங்க சார்? ஜிபிடியில், ஐ மீன் கேன்வாவில். யா, captions.ai வந்து ஃபார் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு. எடிட்டிங்க்கு கிடையாது, இது ஒன்லி ஃபார் டிசைன். கேன்வாவோட ஸ்பெஷலைசேஷன் டிசைன் தான். நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கேப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூல்ஸ். அதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் 30 minutes வீடியோ போடுவீங்களே, அந்த 30 minutes வீடியோவை நீங்கள் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 30 நிமிஷம் வீடியோவிலேருந்து நீங்கள் 10 ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். there is a website called opus.clip. OPUS, opus. .clip. Oh, fine. Great. இது இருக்குல்ல, இந்த ஓப்பஸ் ஸ்கிரிப்டில் போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் யூடியூப் வீடியோ இருக்குல்ல, அந்த லிங்க்கை போட்டிங்கன்னா 10 ஷார்ட்ஸ் கொடுத்துரும் அதுவே. வாவார்னா கை தட்டுங்க. எஸ், எனக்கு தூக்கம் வருது, அதான் பண்ணிடும். யா, ஸோ இங்கிலீஷில் இருந்தால் இன்னும் ஈஸி, டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். இது பண்ணலாம். வேறு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? இப்போ என்னென்ன கற்றுக்கிட்டீங்க இது வரைக்கும்? கேன் ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ்? சார் நீங்கள் தான் ரொம்ப ஆக்டிவாக லிசன் பண்ணுறீங்க. யுவர் நேம்? சரவணகுமார். ஆல் சரவணன். ஓகே, இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்க? மைக்கில் பேசுங்க. யா, அந்த வீடியோஸ் எப்படி நம்ம ஆப்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத புரியலை. அந்த எடிட்டிங் நம்ம பண்ணுறது, டிசைன் எப்படி செட் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிரு. கிரேட். இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ இது வரைக்கும்? சார் எனி டவுட்ஸ்? தேங்க்யூ. யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா?
கேன்வாவில் டிசைன் பண்ணிக்கலாம், சாட்ஜிபிட்டியில் புக் எழுதிக்கலாம். தென் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கேப்ஷன்ஸ் ஏஐ most of the people don't know about it. Only top 2% of people in this world know about captions AI. Okay, இது தெரிலனா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா you will be spending a lot of money. அதெல்லாம் இங்கே தேவை கிடையாது. ரைட், இன்னொன்று பண்ணலாம், நீங்கள் பேசாமையே உங்களை பேச வைக்கலாம். how to do that? அவதார், தமிழில் அவதாரம்னு சொல்லுவோம். கரெக்டாக தமிழ்ல இருந்து தான் இங்கிலீஷ் வந்தது. ஐ வில் கால் லைக் தட். இங்கே அவதாரம், அங்கே அவதார். ரைட், உங்களுடைய அவதாரை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் அவதாரை நீங்கள் ஒன்றுமே கிடையாது, ஹேஜென் HEY GEN. Yeah. See, captions for editing, HeyGen is for avatar creation. ஜேம்ஸ் கேமரூன் மாதிரி அவதார் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஐம் நாட் ஷியூர் அபவுட் இட். பட் உங்களுடைய அவதாரை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இல்லை ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணுங்கள். Bring your digital twin to life with HeyGen's AI video avatar. Capture your gestures, expressions, and voice once. Then create limitless videos in different styles, scripts, Need a professional and languages. avatar without the setup. Perfect for creating. HeyGen's AI stock avatars give you How is instant this looking? access It is to looking like 500 AI plus or ready-made real avatars. Business, lifestyle, UGC, or AI generated. ரொம்பலாம் ஊத்து பார்க்க கூடாது. மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு ஹியூமன் பேசுற மாதிரி இருக்கா? HeyGen's AI video translation preserves your voice, lip syncs flawlessly, and converts your content into 70 plus languages with 175 dialects. Speak to the world in their language. Fine. Reach global audiences without reshooting the scenery. Done. எல்லாருமே பேசுறாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்மளாலையும் பேச முடியுமான்னு கேட்டால் முடியும். ரைட், யூ வாண்ட் மீ டு ஷோ த டெமோ? எஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான கட்டம். ஸோ கூர்ந்து கவனியுங்கள். என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, எனக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை, ஐ எம் ஸோ பிஸி, நாட்டை காப்பாற்றணும். ரைட், ஸோ அந்த மாதிரி நிறைய நம்மளே சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருப்போம். Right, we all say we are busy, we are pretending to be busy, we are not busy. Right, so if you feel you don't have time and if you want AI to do your work, you can do it. Can right? So என்னன்னா, இதில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஹலோ சார், யா ஓகே. ஸோ எத்தனை பேர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவீங்க? எத்தனை பேர் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுவீங்க? கிப்லி, இந்த கிப்லி இமேஜில் எத்தனை பேர் போட்டிங்க? ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எப்படி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் பற்றி கேட்க முடியும்? கேனாட். அப்படிலாம் கிடையாதுங்க. சாட்ஜிபிட்டிக்கு எல்லாமே தெரியும். நம்மளை விட நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சது யார்? நம்ம ஃபோன் தான், சாட்ஜிபிட்டி தான். ஹவு மெனி ஆஃப் யூ நோ தட்? ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ஆடு காட்டும். இப்போல்லாம் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டாம். பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட ரொம்ப புழுக்கமாக இருக்குது, 105 டிகிரி வெயில் அடிக்குது, ஒரு ஏசியை வாங்கிட வேண்டி தான், சத்யாஸ் போகலாமா வசந்தன்கோ போகலாமா அப்படின்னு கேட்டு மட்டும் பாருங்கள். சந்திரமுகியில் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார்ல, கங்கா கிட்ட கூப்பிட்டு பாரு. அந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அந்த ஃபோனை வச்சு கேட்டு மட்டும் பாருங்கள், எத்தனை ஏசி ஆடு வருதுன்னு யூ வில் சி. ஸோ அந்த காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ உண்மையை சொல்லணுன்னா, நவடேஸ் தேர் இஸ் நோ ப்ரைவசி, பட் அந்தளவுக்கு உங்களை பாதிக்காது. ஃபைன் சார், அந்த ஹேஜனில் லாகின் பண்ணுங்கள். லாகின். See, this is the best tool in the market. இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்க டூல் இருக்குது. ரைட், கூகுள், லாகின் வித் கூகுள். ஆயிடுச்சா? உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் காசு போட்டு. ஸோ கோ டு அவதார்ஸ். அந்த டிஜிட்டல் சரவணன் அதை கிளிக் பண்ணுங்கள். ஐ ஜஸ்ட் டிட் இட் நவ். தசாவதாரத்தில் உலகநாயகன் எவ்வளோ கெட்டப் போட்டிருப்பாரு? 10. நீங்கள் 300 கெட்டப் போடலாம் ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ ஜஸ்ட் ப்ளே திஸ்.
Hey Digimonk Agency, your hyper-realistic avatar is ready. Try creating videos with it. Also, click the feedback button to share what you think. Hope you enjoy. How is this? நான் பேசினது அது ஏஐ கிடையாது. தெரியுதா? ஓகே. ஸோ க்ளோஸ் திஸ். ப்ராஜெக்ட்ஸ் போங்க. இந்த ஆட் நியூ லுக் கொடுத்து நீங்கள் ஒரு 10-15 ட்ரெஸ் போட்டு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் நீங்கள் பேசும்போது இந்த மாதிரி ஹேண்ட் இது பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதில் 100x டிஜிட்டல் கிளப்னு போட்டிருக்குல்ல. ஓகே, ஸோ ப்ளே தேட். இல்லை அந்த ஒன்றுமே இல்லைங்க. அவதார் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க. அவதார் க்ரியேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி பேச வைக்கலாம். அது வந்து வாய் மட்டும் இழுத்துக்கிட்டே போகும். ரைட், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்ப பேசிக்கான விஷயம். இது அட்வான்ஸ்டு மாடல். இது எப்படின்னா அந்த அவதார் க்ரியேட் பண்ணும்போது உங்களை வீடியோவில் பேச சொல்லும். 2 minutes நீங்கள் பேசணும். பேசினதுக்கப்புறம் ப்ரைவசி கேட்குறீங்கள, நீங்கள் அவதாரை க்ரியேட் பண்ணணுன்னா கன்சென்ட் கொடுக்கும். நான் இது ஹேஜென்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன்னு அவங்களே கன்சென்ட் கொடுப்பாங்க. அதை அப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவதார் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் போட்டிருக்கேன்ல, இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். யூ கேன் ஏபிள் டு ஜென்ரேட் அ வீடியோ. ஒரு நிமிஷம் பேக் போங்களேன். இந்த செகண்ட் வீடியோ 43 seconds. இது நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. எடிட் பண்ணல, ரா வீடியோ. You're not going to believe this. This entire video, the visuals, the script, even the voice you hear was made by AI. No camera, no mic, no crew, just me and the right tools. AI wrote this. AI spoke this. AI edited this. And it took less than 30 minutes. This isn't the future. It's the now. If you're not using AI to create content, you're already falling behind. Follow me at 100x Digital Club, and I'll show you how to create viral videos every single day with just your ideas and a little help from AI. How is this? Okay, so this is the first model I created. Fine. இதை நான் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும். விச் மீன்ஸ் இன்னும் சில லுக்ஸை ஆட் பண்ணி வாய்ஸ் ஐ கேன் மோர் ஸ்டெபிளைஸ் இட். அந்த எல்லா ஆப்ஷனுமே அதில் இருக்குது. பொண்ணில் கிரியேட் அ வீடியோ கொடுங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுமா? ரொம்ப வெள்ளைக்காரன் பேசின மாதிரி இருந்ததா? ஓகே, டன். அவதார் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் அ போர்ட்ரைட் வீடியோ. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த லெஃப்டில் அந்த அவதார் கிளிக் பண்ணுங்க. 30 செகண்டும் உங்கள் மூஞ்சி தான் இருக்குது அப்படின்னா பீப்புள் வில் ஃபைண்ட் இட். அதுக்காக தான் நாங்கள் கேப்ஷன்ஸ் மாதிரி டூல் யூஸ் பண்ண சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி இது ஒரு வீடியோ தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வென் ஐ ஜென்ரேட் மோர் வீடியோஸ், நிறைய இன்புட் கொடுக்க ஹவு டு யூ ரேட் இட் அவுட் ஆஃப் 10? இந்த ஃபஸ்ட் அவதார் 6 இஸ் குட், ரைட்? ஸோ த மோர் யூ ட்ரெயின் இட் வில் கோ அப் டு 8-9. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போது ஒரிஜினல் கான்டென்ட் போயிட்டிங்களா? இதை ஒரிஜினல் ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டிஜிமாங்க் ஏஜென்சி அதை கிளிக் பண்ணுங்களேன். டாப்பில் இந்த வாய்ஸில் மை வாய்ஸஸ் டிஎஸ் தமிழ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தமிழில் பேசினது. அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என் வாய்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இன்னும் ஸ்டெபிளைஸ் பண்ணணும். நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஸோ கோ டு ChatGPT. இதிலே ஓப்பன் பண்ணுங்கள். ChatGPT போய்ட்டு தமிழில் ஒரு 30 செகண்ட் வீடியோ ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இங்கே போட்டிங்கன்னா யூ கேன் டூ இட் இன் தமிழ். அவ்வளோதான், ரைட்? ஸோ நான் இங்கிலீஷ் பேசும்போது ஆக்சென்ட் ரொம்ப இருந்ததில்ல, பிகாஸ் ஐ ட்ரெயின்ட் இட் ஃபார் தட் ஆக்சென்ட். ஸோ தமிழில் பேசணுன்னா அகைன் நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த நிறைய பேர் நான் கன்சிஸ்டன்ட்டி பற்றி சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு வீடியோ போடுவோம், செகண்ட் வீடியோ போடுவோம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ தான் ஏஐ பண்ணுமா, இதை விட அட்வான்ஸ்டாக பண்ண முடியாதுன்னு கேட்டால் நம்ம மேலே தான் தப்பு. இட் கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். நான் வெறும் ஒரு வீடியோ தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். த மோர் டேட்டா ஐ கிவ், த மோர் பிஹேவியர் ஐ ஷோ இந்த வீடியோ, எல்லாமே நம்மளை மாதிரி பண்ண முடியும். ஸோ கிரியேட் 30 செகண்ட்.
சார் எதாவது சொல்லுங்கள் தமிழில். போயம் சொல்லுங்கள் சார். அபவுட் சூப்பர். ஆன்லைனில் இருக்கிறது இங்கே காப்பி பண்ணி அனுப்பவா? எனக்கு டெக்ஸ்ட் அனுப்பவா? See, and being visible everywhere, that is the most important thing. First விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, you have to create Facebook, Instagram, LinkedIn, YouTube அதெல்லாம் பண்ணணும். ஸோ வீடியோ எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன், அதை எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கிளியர்? மூணாவது, create a website. வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் யூ டோன்ட் நீட் டு பே லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய பே பண்ணணும்னு கிடையாது. ஸோ WordPress, how many of you know WordPress? ஃப்ரீ தான், நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. சூப்பர்பா, யூ கேன் ஏபிள் டு கிரியேட் இட். வணக்கம், இது என் குரல் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். சரியான குரல் அவதார் வீடியோக்களுக்கு உயிர் கொடுக்கும். மோர் தென் 150+ லாங்குவேஜஸில் நீங்கள் பேசி உங்கள் குரலுக்கு உயிர் கொடுக்க முடியும். ரைட்? திரும்பவும் சொல்கிறேன், AI கேன் டூ எனிதிங். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு டாக் இட் இன் சென்னை ஆக்சென்ட், இட் கேன் டாக். கோயம்புத்தூர் ஆக்சென்ட்டில் பேசணுமா, பேச வைக்க முடியும். இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். இப்போ ஃபஸ்ட்டு பேசின குரலுக்கு இப்போ இந்த குரலுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? how many of you feel difference? ரைட்? ஸோ இது வரைக்கும் என்னென்ன டூல்ஸ் பார்த்துருக்கோம்? கேன் எனிபடி சே ஒவ்வொருத்தங்களா? சார் லாஸ்ட்டில் என்னென்ன டூல் பார்த்துருக்கோம் சார்? சார் மைக். இல்லை, ஸ்கிரிப்ட் சார் அனுப்பிட்டாரா? இதை அப்படியே காப்பி பண்ணி ஹேஜன்லேயே போட்டுருங்க. இந்த ஹேஜனில் டைப் யுவர் ஸ்கிரிப்டுன்னு இருக்கா? அவ்வளோதான், பேஸ்ட். எஸ் சார். Sir, I am not saying about tools. I am saying what I observed. Okay. First, how to influencer, and then tools. But I cannot deliver it. I'm sorry. No problem. But I took notes. I took notes, so that's all. Okay. It's new for me, that's why. Fine. But you understood? Yes, I know that. Great. Yes. Okay, done. Ready ஆயிடுச்சா? ஸோ ஃபைன். ஸோ ஸ்கிரிப்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அவதார் செலக்ட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட்டு, மீடியா, அந்த சில கேப்ஷன்ஸ்லாம் கேட்டோம்ல, captions.ai பார்த்தோம்ல, அதில் சில விஷயங்களை நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லொக்கேஷன் மை வீடியோஸ் இருங்க. ரெசல்யூஷன் எவ்வளோல வேணும்? FPS அப்படின்னு என்ன? ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். ஐ மீன் த குவாலிட்டி ஆஃப் த வீடியோ. ஸோ 25 கிளிக் பண்ணி மேக் இட் 60. MP4ல வேணும். சப்மிட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, லெட்ஸே இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ பண்ண டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு நம்ம ஏமாற்றிட்டு இருந்தோன்னா நமக்காக தான் இந்த வீடியோ. ஹேஜன், ரைட்? ஸோ யூஸிங் திஸ் யூ கேன் கிரியேட் அவதார். உங்கள் வாய்ஸை நீங்கள் எக்ஸாக்டாக க்ளோன் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் யாரும் ஹேக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் பேயிங் ஃபார் திஸ் இஸ் நாட் ஃப்ரீ. ஓகே. இன்னொரு வெப்சைட் இருக்குது, 11 Labs. 11 இங்கிலீஷில், ELEVEN. வீடியோ இஸ் கெட்டிங் ரெடி. 11 Labs அது வந்து வாய்ஸுக்கான ஒரு வெப்சைட். அந்த டூலில் போயிட்டு உங்கள் வாய்ஸை நீங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய தமிழ் வாய்ஸ் ஓரளவுக்கு வந்துச்சுல, நான் இன்னும் அதை உட்காந்து ஆப்டிமைஸ் பண்ணால் ஸ்டெபிலிட்டி அதெல்லாம் சொல்லுவாங்க. 11 Labs தான். இல்லை இன்னொன்று பண்ணலாம், உங்கள் கான்டென்ட்டை டப் பண்ணலாம். தமிழில் 1 hour வீடியோ பேசியிருக்கீங்கன்னா அதை அப்படியே ஹிந்தியில், ஜாப்பனீஸில், ஸ்பானிஷில் பிசுறு மாறாமல் பண்ணி கொடுக்கும். ஓகே. பாட்காஸ்ட், எவ்ரிதிங் கேன் பி டன். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பண்ணாலே, அதாவது நீங்கள் 10 வேலை பண்ண வேண்டாம், ஒரு வேலை பண்ணுங்கள். மிச்ச வேலையை
ஏஐ கிட்ட விட்டுடுங்க. யூடியூப்பில் 30 செகண்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ்க்கு வீடியோ பேச போகிறீங்க. அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ உருகி எங்கே போட போகிறீங்க? ஸ்பாட்டிஃபை ஃபார் கிரியேட்டர்ஸ் அதில் போட போகிறீங்க. ஸோ கூகுள், ஆப்பிள் எல்லா பாட்காஸ்ட்லேயும் அது வந்துடும். நம்பர் 2. நம்பர் 3, ஓப்பஸ் ப்ரோ கிளிப், அந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ உங்கள் 30 மினிட்ஸ் வீடியோவை போட்டிங்கன்னா அதுவே 10 ஷார்ட்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துரும். ஷார்ட்ஸ்க்கு நீங்கள் தனியாக உட்காந்து பேச வேணாம். உங்கள் லாங் வீடியோவிலேருந்து அதுவே கரெக்டாக கிளிப்ஸ் எடுத்து கொடுத்துரும். நம்பர் 3. அடுத்து பாட்காஸ்ட் ரெடி ஆயாச்சு, ரீல்ஸும் ரெடி ஆயாச்சு. இன்னொன்று ரீல்ஸ் நீங்கள் மேனுவலாக பண்ண போகிறீங்கன்னா captions.ai யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எடிட்டர்கிட்ட டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி கேமராவில் தான் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ கான்டென்ட் தான் முக்கியம். சார் அந்த வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். ஃபைன். ஸோ மீன்வெல் வில் எக்ஸ்ப்ளோர் 11 லேப்ஸ். இது வரைக்கும் கிளியராக? இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் ஆர்கானிக்னா என்ன? ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறது. டூல்ஸுக்கு பே பண்ணுவீங்க, பட் இந்த யூடியூப்பில் போடுறதுக்கு, இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கெலாம் பே பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பெய்ட் அட்வர்டைஸிங். ஸோ இட் இஸ் நத்திங் பட் எப்படி கரெக்டான ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ். Don't worry, we have 3 more hours to go. கூகுள் ஆட்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா புக் எல்லாமே அமேசானில் பப்ளிஷ் பண்ணுவீங்களா? அமேசானில் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கற்றுக்கிட்டா இந்த ஹலோ ஆப்பு, டிக்டாக் இந்தியாவில் தான் இல்லை, ஃபாரினில் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆட் ரன் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். கூகுள் ஆட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அமேசான், லிங்க்டின் இது எல்லாத்துலேயும் ஆட் எப்படி ரன் பண்ணணுங்கிறத கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெயினாக சர்ச் பண்ணுறதுக்கு. நாங்களாம் கூகுள் ஆட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்குன்னா உங்களை வாங்க வைக்கிறதுக்கு. ஓகே, ஸோ கூகுள் ஆட்ஸ்ன்னு சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். கீழே போங்க, ads.google.com. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் தான் கூகுள் அண்ட் யூடியூப் 2 பிளாட்ஃபார்மே நீங்கள் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த வெப்சைட். இதில் போய்ட்டு நீங்கள் ஆடு க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, இட்ஸ் ஈஸி, பட் யூ ஹேவ் டு புட் சம் எஃபர்ட். ஸோ சைன்இன் கொடுங்க. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், நிறைய பேர் இது சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஐ டோன்ட் திங்க் அருணாச்சலம் அந்த படத்தில் தானே 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணால், அதே மாதிரி ஃபஸ்ட்டு 60 நாளில் 20,000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் உங்களுக்கு 20,000 ரூபாய் கூகுளிலேருந்து கொடுப்பாங்க. ஓகே, அதுக்காக இந்த டைலாக் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு 60 டேஸில் நீங்கள் 60,000 ஸ்பெண்ட் பண்ணால் கூகுளிலேருந்து உங்களுக்கு 40,000 கொடுப்பாங்க ஃப்ரீயாக. ஸோ அப்போ நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ when you are launching your campaign, ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த ஆஃபர்ஸ்ன்னு கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் அந்த கேன்சல்டுன்னு இல்லாமல் இருக்குல்ல. ஆட்ஸுக்கும் ஆட்சென்ஸ் கிடையாது. ஸோ கூகுள் ஆட்சென்ஸ் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க, நிறைய விசிட்டர்ஸ் வராங்க, உங்கள் பிளாகில் ஆடு போடணுன்னா கூகுள் ஆட்சென்ஸ் முக்கியம். கூகுள் ஆடுங்கிறது நீங்கள் கஸ்டமருக்கு ஆடு காட்ட போகிறீங்க. சரி, அந்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கரண்ட்டாக ஒரு கிளைண்ட்டோட கேம்பெயின். ஃபைன். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க? 2.6 மில்லியன்னா 26 லட்சம் பேருக்கு ரீச் ஆகிருக்கு. எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்? 1,80,000 ஸ்பெண்ட் பண்ணி க்ளோஸ் டு 1,90,000. ஓகே, வி ஸ்பெண்ட் 1,90,000, வி ரீச்ட் அரவுண்ட் 27 lakhs. கன்வர்ஷன்ஸ்னால் என்ன? கஸ்டமர்ஸாக வந்தவங்க எவ்வளோ பேர்? 10,500 பேர். ஃபைன். ஸோ திஸ் இஸ் அ குவைட் ப்ராஃபிட்டபிள் கேம்பெயின். இந்த மாதிரி நீங்கள் அனலிட்டிக்ஸ்லாம் பார்த்துக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் இதில் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நியூ கேம்பெயின் கொடுங்க, கிளிக் ஆன் இட். கூகுள், யூடியூப் இது ரெண்டுலேயும் ஆட் ரன் பண்ணணுன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தான். இதுக்கு நீங்கள் பே பண்ணணும். We are all using Facebook for free, Instagram for free, Google for free, YouTube for free. How they are making money? Ad மூலமாக தான்.
ஸோ நிறைய அப்ஜெக்டிவ் இருக்குது பாருங்கள். சேல்ஸ்னால் உங்களுக்கு சேல்ஸ் வேணும்னா அதை செலக்ட் பண்ணணும். லீடுனா கஸ்டமர் டேட்டா. ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண வைக்கணும்னா ஆப் ப்ரொமோஷன் கேம்பெயின் பண்ணணும். அண்டு ஆடியன்ஸ் உங்கள் கடைக்கு வர வைக்கணும்னா லோக்கல் ஷாப் விசிட். ஸோ இங்கே நான் சேல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுறேன். அப்படியே கீழே வாங்க. நீங்கள் எல்லாமே ட்ராக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபோன் கால் வருது, எவ்வளோ பேர் வெப்சைட்க்கு வராங்க, எவ்வளோ பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கண்டினியூ. சர்ச் கேம்பெயின் நிறைய டைப் ஆஃப் கேம்பெயின், 5 டைப் ஆஃப் கேம்பெயின் இருக்குது. சர்ச் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணுவாங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 3 BHK இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஆடு காட்டுதில்ல. ஸோ அப்போ இந்த வேர்டு போட்டால் என் புக்கு தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த கீவேர்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெப்சைட் விசிட், ஒன்று உங்ககிட்ட வெப்சைட் இருக்கும், இல்லைனா ஆடியன்ஸை உங்களுக்கு கால் பண்ண வைக்கலாம். ஃபோன் கால்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ செலக்ட் வெப்சைட், இல்லை வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்க ப்ரோ. www.digitalsaravanan.com. ஸோ அதான் இந்த மாதிரி நீங்கள் புக்கு லான்ச் பண்ணும்போது இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அட்லீஸ்ட் 1 பேஜ் சைட் அபவுட் யுவர் புக். ஓகே. ஸோ நம்ம ஃபனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கண்டினியூ. ஸோ இந்த ஓவர்வியூ மட்டும் பாருங்கள், யூ வில் லவ் இட். ஸோ கிளிக் ஆன் கண்டினியூ, ஸ்டார்ட் நியூ. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஆடு எந்த லொக்கேஷனில் காட்டணும், இந்தியான்னு இருக்கா, இந்தியான்னு கிளிக் பண்ணால் இந்தியா ஃபுல்லாக காட்டும். என்டர் அனதர் லொக்கேஷன் கொடுத்துட்டு அட்வான்ஸ்டு சர்ச். ஸோ லொக்கேஷன் சி எந்த அளவுக்கு இந்த பெய்ட் ஆட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்கிறேன். லாஸ்ட் வீக் வி லான்ச்ட் எஸ் அதுக்கு முன்னாடி ஒரு மிசைல் அட்டாக் பண்ணிச்சுல ரேடர்ஸு, S-400 ஐ திங்க் ரைட். அந்த S-400 எப்படி தூரத்தில் வர ட்ரோனை போய் அட்டாக் பண்ணிச்சு, அதே மாதிரி யார் உங்கள் ஆடியன்ஸோ அவங்கள மட்டும் உங்களால் அட்டாக் பண்ணி ஆட் ரன் பண்ண முடியும். ஃபைன். ஸோ இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம், இந்தியா ஃபுல்லாக பண்ணலாம், சென்னை ஃபுல்லாக ஆட் ரன் பண்ணலாம், இல்லை சென்னையில் உங்களுக்கு எந்த பின்கோடு வேணுமோ அந்த பின்கோடில் மட்டும் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ என்டர் எனி பின்கோடு இன் சென்னை. லெட்ஸ் சே 600125. இன்க்ளூட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸாக்டாக அந்த பின்கோட் போட்டிருக்கல அங்கே மட்டும்தான் ஆடு காட்டும், வேறு எங்கேயுமே காட்டாது. ரைட். ஸோ அந்த பின்கோட்லேருந்து சர்ச் பண்ணுறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் ஆடு காட்டும். சேவ். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பின்கோடை ஆட் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் புரிஞ்சுதா? சே எஸ் இஃப் இட் இஸ் கிளியர். ஃபைன். அடுத்து லாங்குவேஜஸ். இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு தான் ஆட் காட்டணும்னா இங்கிலீஷ் போட்டுக்கலாம், தமிழ் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் ஆட் காட்டணும்னா யூ கேன் செலக்ட் தமிழ். அடுத்து ஆடியன்ஸ் செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆடு வரும்னு. how many of you experience that? அதான் இங்கே ப்ரௌஸ் கொடுத்து சரி நீங்கள் ஆடியன்ஸை மல்டிபிள் விதமாக டார்கெட் பண்ணலாம். டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணலாம், வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் ஆனவங்க, கல்யாணம் ஆனவங்க, ரைட், எல்லாத்தையும் டார்கெட் பண்ணலாம். அஃபினிட்டினா ஆல்ரெடி உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க. இன் மார்க்கெட்னா ஆல்ரெடி உங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, பேர்லேயே தெரியும். ஸோ நேராக சர்ச்சில் போயிட்டு புக் ரீடர்ஸ் இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணுங்கள். புக். ஓகே. ஸோ இன் மார்க்கெட்டில் புக்ஸுன்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆடியன்ஸ்லேயே யாருன்னா நிறையா புக்கு வாங்குறவங்க ஆன்லைனில். புக்கு வாங்குறவங்கள டார்கெட் பண்ணணும்னா இதுதான் ரைட். ஸோ அடுத்து அப்படி கீழே வாங்க, இல்லை அதுலேயே கீழே வர சொல்லணும். ஸோ நீங்கள் அது ரிலேட்டடான வார்த்தையை சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அந்த மாதிரி இருக்குல்ல, ஃபிக்ஷனல் புக்ஸ், நான் ஃபிக்ஷனல் புக்ஸ், அதெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும். இருந்ததுன்னா யூ கேன் செலக்ட் இட். ஸோ அப்படியே கீழே வாங்க, நாட் அ ப்ராப்ளம். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. அப்படி கீழே வாங்க. நெக்ஸ்ட்டு
ஸ்கிப். இதுலேயும் ஏஐ இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. என் வெப்சைட் போட்டால் மட்டும் போதும், இதில் என்ன இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதான் முக்கியமான பகுதி, கிளைமேக்ஸ் ஆஃப் கூகுள் ஆட்ஸ், ரைட்? ஸோ என்னென்னா, உங்கள் வெப்சைட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் கீழே வார்த்தைகள் இருக்குது பாருங்கள். இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இதுதான் உயிர் நாடி. ஓகே, ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ண அந்த பின்கோட்லையும் ஆடு வரணும்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு போடணும். ஃபிக்ஷனல் புக் இன் தமிழ், நான் ஃபிக்ஷனல் புக் இன் தமிழ், இல்லை உங்கள் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அந்த நீஷ் எழுதிருப்பீங்கள மோட்டிவேஷனல் புக் இன் தமிழ் அப்படின்னு போட்டால் அந்த வேர்டெல்லாம் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிடணும். இவ்வளோ தான் விஷயம். இதில் 3 விதமாக இருக்குது: ப்ராட் மேட்ச், ஃப்ரேஸ் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச். ரொம்ப டெக்னிக்கலான வார்த்தை. சிம்பிளாக சொல்லணுன்னா, எக்ஸாக்டாக யாரெல்லாம் அந்த வேர்ட் லெட்ஸே ஃபிக்ஷனல் புக் இன் தமிழ், க்ரைம் த்ரில்லர் புக் இன் தமிழ் அப்படின்னு போட்டால் அவங்க ஆடு காட்டணுமோ, உங்கள் கீவேர்டுக்கு முன்னாடி பின்னாடி டபுள் கோட்ஸ் போடணும். அந்த ஷிஃப்ட் அமைக்கி டபுள் கோட்ஸ் போடுவோம்ல. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், அது டபுள் கோட்குள்ளே போடுங்க. அங்கே ஒரு டபுள் கோட்டு, ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது புரியுதா என்னென்னு? இப்போ டபுள் கோட்குள்ளே போட்டிங்கன்னா இந்த 2 வார்த்தையுமே அந்த கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது இருக்கணும், அப்போ தான் வரும். இப்போ நான் இன்னொரு வேர்ட் போடுறேன், க்ரைம் த்ரில்லர் நாவல் இன் தமிழ் அப்படின்னு போட்டுட்டு அந்த டபுள் கோட்குள்ளே போட்டால் அந்த ஆடியன்ஸ் சர்ச் பண்ணும்போது க்ரைம் த்ரில்லர் நாவல் தமிழ் இந்த 4 வார்த்தையும் இருக்கணும். ஆனால் அவங்க எந்த வேரியேஷனில் வேணாலும் போட்டுக்கலாம். பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் நாவல் இன் தமிழ், டாப் க்ரைம் த்ரில்லர் நாவல் இன் தமிழ், முன்னாடி பின்னாடி எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் அந்த 4 வார்த்தைகளும் உள்ளே இருக்கணும்னா நீங்கள் டபுள் கோட்டில் போடணும். ஆமாம் சார், கீவேர்டா எல்லாமே ஜிபிடி தான் சார். சாட் ஜிபிடிலேயும் ஆக்டர்ஸு, கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட், இதான் என் புக்கு, இந்த புக்கு இதை பற்றி தான் பேசுது, இதை நான் விற்க போகிறேன் கூகுளில், கீவேர்ட் கொடுங்க, 10 கீவேர்ட் கொடுக்கும். எனக்கு 1000 கீவேர்ட் வேணும்னா 1000 கீவேர்ட் கொடுக்கும், அன்லிமிட்டெட். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் பயங்கரமாக வரும். ஸோ இதுவே டபுள் ப்ராக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வார்த்தை கொடுத்துருக்கீங்களோ அதை சர்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆடு காட்டும், இல்லைனா காட்டாது. கிளியர்? ஸோ டபுள் கோட்னா ஃப்ரேஸ் மேட்ச். உங்கள் வேர்டுக்கு முன்னாடி பின்னாடி அவங்க எது வேணாலும் போட்டுக்கலாம், பெஸ்ட்டு, டாப்பு, அந்த மாதிரி. எக்ஸாக்டாக நீங்கள் போடுற வார்த்தையே உங்கள் கஸ்டமர் போட்டால் தான் ஆடு காட்டணுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே வாங்க. அப்புறம் ஃபைனல் யூஆர்எல்னா உங்கள் ஆடை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், அந்த வெப்சைட், அதான் ஃபைனல் யூஆர்எல். ஸோ அப்படியே கீழே வாங்க. இங்கே காட்டுது பார்த்தீங்களா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். உங்கள் ஆடை நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். கூகுள் பொறுத்த வரைக்கும் 100% உங்கள் கையில் தான் கண்ட்ரோல் இருக்கும், ஏன்னா நீங்கள் தானே காசு கொடுக்குறீங்க. ஸோ கீழே போங்க. இது எல்லாமே ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு யூ கேன் கிரியேட் யுவர் ஆட். தமிழில் பண்ணலாம், தெலுங்கில் பண்ணலாம், எந்த லாங்குவேஜில் வேணாலும் யூ கேன் டூ. புரியுதா? இதே தான் யூடியூபுக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ஏஜென்ட் போகலாம். ஆயிடுச்சா? ஓகே, வாய்ஸ் தப்பாக வந்து மன்னிச்சிருங்க. ஃபைன், லெட்ஸ் சி. பூனை எச்சரிக்கை உள்ள ஒரு மிருகம் மழைக்கான அறிகுறி துவங்கும் முன்பே அது தன் குட்டிகளை எங்கோ ஒளித்து வைத்து விடுகிறது. பூனை உள்ளுணர்வுள்ள ஒரு மிருகம், எந்த இருட்டிலும் அதற்கு தனது பாதைகள் தெரியும். பூனை நம்பிக்கையுள்ள ஒரு மிருகம், எவ்வளவு நேரமானாலும் எனக்காக அது காத்திருக்கிறது. பூனை சந்தேகமுள்ள ஒரு மிருகம், ஒருபோதும் என்னை அது முழுமையாக நம்புவதில்லை. பூனை பிடிவாதமுள்ள ஒரு மிருகம், தனக்கான உணவை பெற்றுக்கொள்ளும் வரை அது அங்கே நின்று கொண்டிருக்கிறது. பூனை மன நெகிழ்ச்சியுள்ள ஒரு மிருகம், நாம் தொடுவதை அது அவ்வளவு விரும்புகிறது. பூனை தந்திரமுள்ள ஒரு மிருகம், அது இருக்கும் இடத்திலேயே இல்லாதது போல நடந்து கொள்கிறது. பூனை சக வாழ்க்கையின் நிபந்தனைகள் அறிந்த ஒரு மிருகம், அதற்கு தன்னை எப்போது மறைக்க வேண்டும், எப்போது வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரியும். பூனை குழந்தைகளின் இயல்புள்ள ஒரு மிருகம், அது குழந்தைகளை விடவும் நம்மை சார்ந்திருக்கிறது. பூனை உணர்ச்சிகளை அழுத்தமாக மறைத்து கொள்ளும் ஒரு மிருகம், அதன் கண்களை நம்மால் ஒருபோதும் நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது. பூனை பரிதாபத்திற்குரிய ஒரு மிருகம், எதற்காகவும் யாரையும் அதனால் எதிர்த்து நிற்க முடிவதே இல்லை.
How is this? Sir. Yes, sir. Very interesting. Yes, sir. இப்போ இது வாசிச்சது இல்லையா, நம்ம இப்போ தான் ஏஐயை பழக்கப்படுத்துகிறோம். நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆக்சுவலி இது ஒரு டெவலப்பிங் டூல். வந்து இந்த அளவுக்கு இது வந்து சேர்ந்துருக்குதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நம்ம இது எதை நோக்கி நம்ம இன்னும் அது கற்றுக்கோம், நம்மகிட்ட தான் அதை லேர்ன் பண்ணிக்கிறது தொடர்ந்து இல்லையா. இப்போ இந்த கவிதையை வந்து அது ஒன்று அதனுடைய எமோஷன்ஸ் பாஸ் இதை அதுக்கு இன்னும் கேப்சர் பண்ண முடியல. அது லிட்டரலாக வாசிக்குது. ரொம்ப ஒன்றும் இல்லை, ரொம்ப ஸ்மால். இப்போ இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன், பூனையை பற்றின ஒரு கவிதை. நம்ம எதை நோக்கி போனால் அது நம்மளை தோக்கடிச்சிருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நான் இதோட பெட்டராக நான் ஏதோ ஒன்று பண்ணணும். பூனை எச்சரிக்கையுள்ள ஒரு மிருகம். மழைக்கான அறிகுறி துவங்கும் முன்பே அது தன் குட்டிகளை எங்கோ ஒளித்து வைத்து விடுகிறது. பூனை உள்ளுணர்வுள்ள ஒரு மிருகம். எந்த இருட்டிலும் அதற்கு தனது பாதைகள் தெரியும். பூனை நம்பிக்கையுள்ள ஒரு மிருகம். எவ்வளவு நேரமானாலும் எனக்காக அது காத்திருக்கிறது. பூனை சந்தேகமுள்ள ஒரு மிருகம். ஒருபோதும் என்னை அது முழுமையாக நம்புவதில்லை. பூனை பிடிவாதமுள்ள ஒரு மிருகம். தனக்கான உணவை பெற்றுக்கொள்ளும் வரை அது அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது. பூனை மனநிகழ்ச்சி உள்ள ஒரு மிருகம். நாம் தொடுவதை அது அவ்வளவு விரும்புகிறது. பூனை தந்திரமில்ல ஒரு மிருகம். அது இருக்கும் இடத்திலேயே தான் இல்லாதது போல நடந்து கொள்கிறது. பூனை சகவாழ்வின் நிபந்தனைகள் அறிந்த ஒரு மிருகம். அதற்கு தன்னை எப்போது மறைக்க வேண்டும், எப்போது வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தெரியும். பூனை குழந்தைகளின் இயல்புள்ள ஒரு மிருகம். அது குழந்தைகளை விடவும் நம்மை சார்ந்திருக்கிறது. பூனை உணர்ச்சிகளை அழுத்தமாக மறைத்து கொள்ளும் ஒரு மிருகம். அதன் கண்களை நம்மால் ஒருபோதும் நேருக்கு நேர் பார்க்கவே முடியாது. பூனை பரிதாபத்திற்குரிய ஒரு மிருகம். எதற்காகவும் யாரையும் அதனால் எதிர்த்து நிற்க முடிவதே இல்லை. சூப்பர். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நான் வந்து திரும்ப அதில் ஃபீட் பண்ண கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னை விட அது பெட்டராக படிக்கும். அதுதான் இதனுடைய பெரிய டேஞ்சர். அப்போ என்ன சொல்லுவீங்கன்னா, ஏஐ நல்லா படிக்குது, மனுஷன் அந்தளவுக்கு அதை ஒரு கவிதையை வாசிக்க தெரியலன்னு நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கு இந்த டெக்னாலஜியை வந்து நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் விதத்தில். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் அதுக்கு வந்து அது என்னை கவனிச்சிட்ருக்கு. இப்போ என்னை கவனிச்சிட்ருக்கு. ஓ இது இவ்வளோ பண்ணுறியா, உன்னை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எப்படி நான் படிச்சு காட்டுறேன்னு சொல்லுவது. அதுதான் மேட்ரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ சார் வந்து ட்ராகன், ஏஐ வந்து குட்டி ட்ராகன் மாதிரி. ஸோ வி ஹேவ் டு ட்ரெயின் இட். எக்ஸாக்ட்லி. அண்ட் அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் அந்த கவிதைங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஹவ் இஸ் த வீடியோ? யூ வில் அப்ரிஷியேட் இட், ரைட்? ஃபைன். ஸோ இப்போ எப்படின்னா, இல்லை இன்னொன்று இருக்குது. சிட்டிக்கு எமோஷ்னல் இல்லை, யூ கேன் கிவ் எமோஷன் வைல் கிரியேட்டிங் யுவர் வாய்ஸ் க்ளோனிங். ஸோ சார் சொன்னது தான். சரி, அதான் நீங்கள் ப்ரீமியம் போகும்போது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அகெயின் நீங்கள் டேட்டா கொடுத்தா தான், குழந்தை இருக்குது நம்ம வீட்டில், நடக்க சொல்லி கொடுக்கணும், எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தா தானே பண்ணணும். ஸோ ஏஐ என்பது குழந்தை போல். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் அப்படியே பேக் வாங்க, என்கிட்ட வந்து சூப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. இது கொடுத்துட்டு நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது அங்கே எமோஷ்னலாக வேணுமா, எஜுகேஷ்னலாக வேணுமா, என்ன டோனில் வேணும்னு கேட்கும். வி ஹாவ் டு ட்ரெயின் இட். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் ஒரு வாய்ஸ் தான் போட்டேன், ஒரு வீடியோ தான் போட்டேன். ஸோ அதுக்கு இந்த அவுட்புட், ரைட்? ஸோ த மோர் யூ ட்ரெயின் இட், த மோர் இட் வில் பிகம் a replica of you. அவ்வளோதான். Fine. So going to Google Ads. So last 5 minutes. Ma'am, I hope I have some time. Yeah. Google Ads போங்க. சரி, மெயினாக என்னென்னா இதில் விஷயமே அந்த கன்சிஸ்டன்சி தான். என்ன தான் நம்ம டெக்னிக்கலாக பேசினாலும் மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் வின் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் அட்லீஸ்ட் ஒரு 50 days சேலஞ்சோ 100 days சேலஞ்சோ எடுத்தோம். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போடணும். போட்டும் ரிசல்ட் வரலன்னா என்ன சொல்லியிருக்கேன்?
ஐ வில் பர்சனலி ரீஃபண்ட் யூன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டாக ஃபார் த அமௌண்ட் யூ ஸ்பெண்ட் ஃபார் டூல்ஸ் பிகாஸ் இஃப் யூ டூ இட் ஃபார் 100 days ஒரு புக்கை எழுதிட்டு இந்த புக்கில் இருக்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு 1 minute கிளிப்பாக சொல்லும்போது இப்போலாம் எப்படி இருக்குன்னா பீப்புள் ஆர் சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப்பில் எத்தனை பேர் ஒரு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ஸ்னீக் பீக் பார்ப்பீங்க? ஸோ ரீசெண்ட்லி ஐ வாட்ச் த மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. பட் அந்த ஸ்னீக் பீக் 3 ஸ்னீக் பீக் நான் பார்த்தேன். ஐ டிசைடட் ஐ ஹேவ் டு கோ. அதே தான் இன்டர்நெட்லேயும் 100 ரீல் நீங்கள் போடுவீங்க, ஏதாவது 1 or 2 ரீல் வில் ட்ரிகர் பீப்புள் டு ரீட் யுவர் புக். இவ்வளோ தான். ஃபைன். ஸோ திங்ஸ் ஆர் காம்ப்ளிகேட்டட் பட் வி கேன் மேக் இட் ஈஸிலி. கூகுள் சர்ச் கேம்பெயின். சார் தேங்க்யூ சார் ஃபார் மேக்கிங் மீ எஸ் பொயட். இன்றைக்கி நானும் சார் உங்களால் நானும் கவிஞனாக இருக்கேன், குட்டி கவிஞன், உங்கள் கவிதையை எடுத்து. How many of you have tried ChatGPT to write love letter, காதல் கவிதைகள்? இல்லை? ஓகே. எழுதியிருக்கீங்களா? ஸ்கிரிப்டா? சூப்பர். ஓகே. ஸோ இந்த கூகுள் எப்படி ஆட் ரன் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்களா? ஸோ அந்த கீ வச்சா கரெக்டாக போட்டால் யூ கேன் ஏபிள் டு புல் இட் ஆஃப். சேம் ப்ராசஸ், பெருசாக இருக்காது. ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே போகிறது தான் பெஸ்ட்டு. கூகுள் வந்து சர்ச் பண்ணால் ஆடு காட்டும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நம்ம என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணுவோம். ஓப்பனாக சொல்லணும்னா ரீல்ஸ் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நடுவில் ஆடு வரும். ஸோ நியூ கேம்பெயின், அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன், வீடியோ வியூஸ். ஓகே சார், இப்போ நீங்கள் புக் எழுதியிருக்கீங்களே, உங்களுடைய ஏதாவது ஒரு சேனல், பர்டிகுலர் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க தான் உங்கள் ஆடியன்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனி சேனல்ஸ்? ஓகே, ஸோ கண்டினியூ. அதே தான், கேம்பெயின் நேம் கொடுக்குறீங்க, உங்கள் ஆட் எங்கே காட்டணுங்கிறத செலக்ட் பண்ணுறீங்க. கேம்பெயின் டோட்டல் அங்கே டெய்லி பட்ஜெட்டுன்னு மாற்றிட்டு இந்த கேம்பெயின் டோட்டல் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி டெய்லின்னு மாற்றிட்டு டெய்லி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 400 rupees. 400 rupees தான், ரைட்? எனி பட்ஜெட் சும்மா தானே போகிறோம். யூ கேன் புட் இட் இன் lakhs, நாட் அ ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி லொக்கேஷன் யூ கேன் செலக்ட், ரைட்? இந்தியா ஃபுல்லாக. அண்ட் இன்னொரு விஷயம், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், இங்கே இருக்க தமிழர்களை டார்கெட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜில் தமிழை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க தான் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், ரைட்? ஸோ அப்படியே கீழே வாங்க. ஆடியன்ஸ், டெமோகிராஃபிக்ஸ், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் என்னென்னா படித்த படிப்பு, பார்க்குற வேலை, அதை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ கம் டவுன். 3 விதமான டார்கெட்டிங் இருக்குது யூடியூப்பில். நோட் திஸ் டவுன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கீவேர்ட் டார்கெட்டிங், டாபிக் டார்கெட்டிங், பிளேஸ்மெண்ட் டார்கெட்டிங். கீவேர்ட் டார்கெட்டிங்னா யூடியூப்பில் போய்ட்டு இந்த வார்த்தையெல்லாம் சர்ச் பண்ணால் என் ஆடு காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட்டு நான் ஃபிக்ஷன் புக் இன் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணால் என் ஆடு காட்டணும்னா கீவேர்ட் டார்கெட்டிங் போயிடுங்க. டாபிக் டார்கெட்டிங்னா அந்த தலைப்பு சம்மந்தமாக யார் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆடு காட்டலாம். இப்போ டாப்பிக்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை போட்டுருங்க. அதான் ஹாரர் புக் இன் தமிழ் அந்த மாதிரி. ஸோ பிளேஸ்மெண்ட் டார்கெட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு டார்கெட்டிங். ஸோ எக்ஸாக்டாக அந்த சேனல் பேர் சொல்லுங்கள் சார் அவர்கிட்ட. ஓகே, அதில் யூடியூப் சேனல் அதை கிளிக் பண்ணுங்கள். எந்த சேனல் சார்? ஃபஸ்ட்டு ஒன். ஓகே, ஸோ 19 subscribers, 19K, 118 வீடியோஸ் இருக்கா? இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோலையும் உங்கள் ஆட் ரன் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ண லொக்கேஷனில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சார் சிங்கப்பூர் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சிங்கப்பூரில் இந்த சேனலில் இருக்க எந்த வீடியோஸ் பார்த்தாலும் அவரோட ஆடு காட்டும் அவரோட ஆடியன்ஸ்க்கு. ஹவு பர்ஃபெக்ட் இட் இஸ்? எஸ், 400 அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா? இட் வில் ஒர்க். ஸோ கரெக்டான ஆடியன்ஸ்க்கு கரெக்டான டைமில் கரெக்டான மெசேஜ் கொடுத்தா யூ கேன் பிகம் அ
whatever you want. Okay, fine. The opportunities are limitless. So கொஞ்சம் பேக் போயிட்டு, இல்லை அந்த பேக் இல்லை, ஸ்டே ஹியர். அந்த யூடியூப் சேனல், யூடியூப் வீடியோஸ். இப்போது இதில் ஒரு பர்டிகுலர் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க யூடியூப்பில். இப்போ அந்த தலி டாக்ஸில் எல்லாமே புக்கு பற்றி இருக்காது, இல்லை ஏதாவது ஒரு வீடியோ தான் அந்த புக்கை பற்றி கரெக்டாக பேசியிருக்குன்னா அந்த வீடியோவை டார்கெட் பண்ணி நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஆனந்த் ஸ்ரீனிவாசன், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் என்கிட்ட இருக்காங்க. அவங்க வந்து கோர்ஸ் விற்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்ப்பாங்க. அவர் சேனலில் 1000 வீடியோ இருக்குது. ஒரு 10 வீடியோ தான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசுதுன்னா அந்த 10 வீடியோவில் மட்டும் நான் ஆட் ரன் பண்ணால் போதும். அந்த வீடியோ பார்க்குறவங்களே யாராக இருப்பாங்க. சும்மா போய் ஒரு வீடியோ பார்ப்போமா யூடியூப்பில்? ஒரு வீடியோ சும்மா போய் நீங்கள் பார்ப்பீங்களா? சாங் பார்ப்போம், பட் ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் யாருமே சும்மா பார்க்க மாட்டோம். ஸோ தட் இஸ் how you can run. So this is all about becoming an influencer in social media, right? You can also become influencer in everything. And நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா this can also become a good opportunity. இப்போ நான் சொன்ன இவ்வளோ பாயிண்ட்ஸ் வேலிடாக இருந்ததா இல்லையா? How do you rate it out of 10 in the session? சூப்பர், டன். இப்போது நான் சொல்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, ஆத்தராக இருக்கலாம், அது ஒரு முகம், பன்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுவே இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. யூ கேன் ஹெல்ப் அதர் ஆத்தர்ஸ் டு பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர். இட்ஸ் அ ஹியூஜ் மார்க்கெட், ரைட்? அதுதான். ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நான் சொன்ன டூல்ஸ் எத்தனை பேர் 100 days 50 days சேலஞ்ச் எடுக்க போகிறீங்க? ஐ ப்ராமிஸ் நான் கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் பண்ண போகிறேன். சூப்பர். ஆத்தர்ஸ்லாம் கை தூக்கிட்டாங்க, ரைட்? கிரேட். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ முக்கியமான விஷயம், கற்றுக்கிட்டது எல்லாமே ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் இங்கே விஷயம், ரைட்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். நன்றி, வணக்கம். நூலாசிரியர்களுக்கான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய திரு சரவணன் அவர்களுக்கு நன்றி. இப்போது மாணவர்கள் தங்களது கேள்விகளை கேட்கலாம். சரி, நம்ம ரன் பண்ணுற பொழுது நம்ம ப்ராடக்ட்டு சர்வீஸ் மட்டும்தான் பண்ணணுமா, அல்லது வந்து நம்மளுடைய வெப்சைட்டு அப்படியும் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஓகே, நாட் ஒன்லி ஃபார் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸும் பண்ணலாம், புக்ஸுக்கும் நிறையா பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸ்க்கும், வெப்சைட்க்கு, பாட்காஸ்ட்க்கு எல்லாத்துக்குமே பண்ணலாமா? ஏன், ஒய் நாட்? அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் ரிலேட்டடாக பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க, அந்த வீடியோ ஒரு 1 லட்சம் பேர் பார்க்க வைக்கணும்னா அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் ஆகும். லெட்ஸ் சே இஃப் யூ ஸ்பெண்ட் ஒரு 5,000-6,000 rupees 1 lakh people வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸு. அதே போல் சோசியல் காஸ்ட்காக பண்ணணும்னா ஏதாச்சும் ரிடக்ஷன் கொடுக்குறானா காஸ்ட்? அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் ஜென்ரலாக வந்து ஒரு நாட்டில் சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்ட விஷயங்களை தவிர நீங்கள் எல்லாத்தையும் விற்கலாம், ப்ரொமோட் பண்ணலாம், அதுதான் விஷயம். இப்போ ஹியூமன் டிராஃபிக் பண்ண முடியாது நீங்கள் அந்த மாதிரி, சரியா? அதனால அவனுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார். வணக்கம் சார். சார், ஆக்சுவலாக நான் என்னோடய புக்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஆட் ரன் பண்ணேன். அதில் பிரச்சனை என்ன ஆகிடுச்சுன்னா, நான் அந்த லொக்கேஷன் அது இதெல்லாமே கரெக்டாக பண்ணேன். பட் அது என்ன பண்ணுது, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணி ஹாய் வாட் டு யூ வாண்ட் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது அதுக்கு கேட்டுருது. அவன் வந்து ரீப்ளை பண்ணி யாரா நீ என்னென்னலாம் கேட்குறான். ஸோ இந்த மாதிரியான எரர்ஸை எப்படி சார் நம்ம வந்து இது பண்ணுறது? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஆட் அப்படி வராது. மேபி நீங்கள் மெசேஞ்சர் அந்த இதெல்லாம் ஆன் பண்ணி டச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸில் போயிட்டு அங்கே பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட்டோமேட்டிக் மேனுவல் பிளேஸ்மெண்ட்னு. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த மெசேஞ்சர்லாம் தூக்கிடுங்க. மெசேஞ்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரைட்? மெசேஜஸ் மூலமாக நமக்கு ஆடு காட்டும், அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது அதுதான். நிறைய பேருக்கு மெசேஜ் போகும்ல, இன்பாக்ஸ் மாதிரி போகும், ஆமாம், ஆடுன்னு போட்டு. அதே போல் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல சார், அது இப்போது இவங்களுக்கு காட்ட அவங்க மெசேஜ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் இதுவாக போய் கேட்குற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகிறதுக்கோ ஏதாவது சம்திங் வாய்ப்பு இருக்காது? அவன் உண்மையான ஃபாலோவர்ஸாக இல்லாமல் ஃபேக் ஃபாலோவர்ஸ் இல்லை பாட்ஸாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? நீங்கள் இதை வந்து சர்வீஸாக வேறு ஏஜென்சி கிட்டேயோ ஒரு ஃப்ரீலான்சர் கிட்டேயோ கொடுத்து பண்ணால் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளே பண்ணால் அது இப்போ எனக்கு ஒரு 10 million ஃபாலோவர்ஸ் வேணும், நான் தூங்கி எந்திரிச்சோன்னே அக்கௌண்ட்டில் இருக்கணும். மார்க் ஆண்டனி படத்தில் எஸ்ஜே சூர்யா தூங்கி எந்திரிச்சோன்னே பார்ப்பார்ல, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா காசு கொடுத்தா வந்துடும். ஆனால் எல்லாமே ஃபேக் ஃபாலோவர்ஸ்.
என்ன அக்கௌண்ட் பேன் ஆயிரும், வேற எதுவும் இல்லை. இல்லை ஏன்னா ஏன் கேட்குறேன்னா இப்போ நான் ஒரு இது பண்ணதில் யாருமே பெருசாக கமெண்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஃபாலோவிங்லேயே இருக்குது. அதாங்க, ஸோ அதனால தான் நான் கேட்குறேன். நீங்கள் அவங்க கிட்ட வந்து சொல்லுங்கள் எனக்கு ஃபேக் ஃபாலோவர்ஸ் வேணாம், ஒரிஜினல். இல்லை நானே தான் பண்ணேன், அதுக்காக தான் கேட்குறேன். ஆட்ல பண்ணதில் நானே பண்ணேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் ஃபாலோவர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஓகே, மோர் ஃபாலோவர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மோர் பிஸ்னஸ் அப்படின்னு. ஓகே 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 ஓகே. நீங்கள் ஃபாலோவர்ஸ் கேம்பெயின் பண்ணாதீங்க. வேற சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் பெட்டரா கூகுள் பெட்டரா ஃபார் புக்ஸ் ப்ரொமோஷன்ஸ்க்கு? ஃபார் புக்ஸ் ப்ரொமோஷன் ஐ வுட் சே கூகுள் அண்ட் யூடியூப். ஓகே, கூகுள் யூடியூப் ரெண்டுமே பெஸ்ட்டு. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமும் பெஸ்ட்டு தான். நீங்கள் கரெக்டான இன்ட்ரெஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக பண்ணியும் சரியாக ரீச் ஆகலை, ரீச் வந்து சரியாக இல்லை. தென் ஸ்விட்ச் இட் டு கூகுள் சார். ஸோ ஏன்னா கூகுள் வந்து தேடுறவங்களுக்கு தான் ஆடு காட்டுங்க. ஓகே, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படி கிடையாது. நம்ம ரீல்ஸ் பார்க்க போகிறோம்னால உங்களுக்கு ஆடு காட்டும். ஸோ பெட்டர் நீங்கள் you can go with Google and YouTube. Okay. Yeah, thank you. YouTube is the biggest market I would say. Now I told you na ஒரு வீடியோ 30,000 views போச்சு, I made around 20 lakhs. நான் ஆடே ரன் பண்ணல, அதை பார்த்துட்டு எனக்கு என்கொயரிஸ் வந்தாங்க. ஸோ ஆர்கானிக்கு யூடியூப் தான் பெஸ்ட்டு, பெய்ட் ஆட்ஸ்க்கும் யூடியூப் பெஸ்ட். இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ். தேங்க்ஸ். ஐயா வணக்கம். நாங்கள் வந்து புத்தக மதிப்பெல்லாம் எழுதிட்டு இருக்கோம். அதாவது எழுத்தாளர் ஆகணும்னா மதிப்பெண் அது மாதிரி எழுதி பழகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மதிப்பெல்லாம் எழுதி வந்து பிளாக் ஸ்பாட்டில் வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா நீங்கள் சொல்லும்போது வெப்சைட், அதாவது மற்ற இணையதளங்கள் இருக்குல்ல, அதில் வந்து போடும்பொழுது நல்ல ரீச் ஆகுது. நாங்கள் வந்து கட்டுரைகள் அது மாதிரியான புத்தக மதிப்புரைகள்லாம் வந்து அங்கே போடுறது நல்லா இருக்குமா, ஃபேஸ்புக் மாதிரியான இணையதளங்களில் போடுறது நல்லா இருக்குமா, ஏன்னா நாங்கள் பிளாக் ஸ்பாட்லேயே தொடர்ந்து போட்டுட்ருக்கோமா? நீங்கள் பிளாக் ஸ்பாட்டில் போட்டுட்டு, அதாவது கான்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது டிஸ்ட்ரிபியூஷன். அந்த கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் நிறைய குரூப்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் ஷேர் பண்ணுறது இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். உங்கள் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நன்றிங்க. நன்றி. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. எஸ் சார். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபுல் டே செஷன், நிறைய பேர் அதை இப்போது ஒரு கமர்ஷியலாக ஃபுல் டே வந்து இப்போ இது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு இடத்துல அப்படி கமர்ஷியலாக பண்ணுறவங்க, இப்போ உங்களை மாதிரி இந்த எக்ஸ்பர்ட்லாம் யார் யார் பேசுனாங்கன்னு பார்த்தீங்க, ஒரு ஃபுல் டே செஷனுக்கு வந்து அவங்க எவ்வளோ ஜென்ரலாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க? இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இதுவே எடுத்துக்கலாம். 1.5 மணி நேரம் செஷன் எடுத்தேன். ஐ ஹவ் கவர்ட் யூ மல்டிபிள் டூல்ஸ், ரைட்? 30 days ஏஐ பவர்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ட்ரைனிங்னு தமிழில் எடுக்கிறேன். 1-to-1 அப்படின்னா ஓகே 50,000, 50,000. ஓகே, இதுவே குரூப் ட்ரைனிங் வரீங்கன்னா ஆன்லைனுக்கே 10,000, ஆஃப்லைன் போகுதுன்னா நாட் லெஸ் தென் 20,000 டு ஷோ தீஸ் கைண்ட் ஆஃப் டெமோஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் இட் வில் டேக் 3-4 years. இல்லை இப்போ திஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப் அது எதுக்குன்னா இதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒர்க் ஷாப் ஒன் டே அதுக்கு வந்து ஒரு மினிமம் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒர்க் ஷாப்னா உங்களுக்கு மினிமம் 10,000லேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க டெஃபினெட்லி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.